திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசிக்குண்டான 2025ஆம் ஆண்டுக்கு உரிய பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசி, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய், உங்களை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய். நீங்கள் என்ன செயல்கள் என்ன மாதிரி கேரக்டரில் இருப்பீங்க அப்படிங்கிறது இந்த செவ்வாயினுடைய தன்மையை பொறுத்து தான். அப்போ இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாதம் மாறக்கூடிய ஒரு மாத கிரகமாக தான் இருக்கிறதுனாலையும் இந்த செவ்வாய் எப்படி மாறுகின்றாரோ அதை போல தான் உங்களுடைய வாழ்க்கை நிலையும் இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. இப்போ செவ்வாயானவர் பார்த்துட்டிங்கன்னா இது உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கார். எப்போவுமே 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயமாகிறது, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர்றது, உங்கள் கூட பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது, இதெல்லாமே செவ்வாய் 3ல் இருந்தால் நடக்கும். ஆனால் 24ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ வக்ரகதி அப்படின்னா ஆப்போசிட்டாக திரும்பி நிற்கிறார்னு அர்த்தம், கோபமாக இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ராசி அதிபதி வக்ரகதியில் இருக்கும் பொழுது எதை செய்தாலும் யோசிச்சு செய்யுங்க. நீங்கள் நல்லதே செய்தாலும் அது மற்றவர்களுக்கு ஒரு நல்ல செயல் இல்லாத மாதிரி தான் தெரியும், மற்றவர்களுக்கு எதிராகத்தான் அது செயல்படுத்துமே தவிர நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே போல் 8ஆம் அதிபதியும் செவ்வாயே ஆகிறதுனால 8ங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகள், மறைமுகமாக இருக்கக்கூடிய உயில் சொத்து சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே மறைந்த பொருள் எல்லாமே 8 தான். புதையல் ரகசியம் கூட 8ஆம் இடம் தான். அப்போ அவரும் வக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய ரகசியங்கள் தேவையில்லாமல் வெளியே யாராவதுகிட்ட சொன்னீங்கன்னா இது பல மடங்காக பூகம்பமாக வெடித்து ரகசியம் எப்படி போயிருங்க எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஆயிரும். அதனால முடிந்த அளவுக்கு இந்த 24ஆம் தேதி வரைக்கும் யாருக்கிட்டையும் உங்களுடைய ரகசியங்களை சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதற்கு மேலே பாருங்கள், 24ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ரம் நிவர்த்தி பெற்ற பிறகு இந்த செவ்வாயானவர் உங்களுக்கு பெயர் புகழையும் கொடுப்பார், உங்களுடைய காரியத்தில் ஜெயத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார், நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்லையுமே ஒரு வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது பாருங்கள் சுக்கிரன். இந்த சுக்கிரன் யாருன்னா உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதி. இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய வீடு உங்களுக்கு மீனத்தில் ராகுவோட சேர்ந்திருக்கார். அப்போது உங்கள் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சுக்கிர புத்தி, சுக்கிர திசை, ராகு புத்தி, ராகு திசை, சுக்கிரன் ராகு சேர்க்க, செவ்வாய் ராகு சேர்க்க, சனி ராகு சேர்க்க, இந்த போல சேர்க்கைகள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பிட்டு சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஆணாக இருந்தால் பெண்களுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆண்களுக்கும் ஒரு கெட்ட பெயரையும் ஒரு அவமானத்தையும் ஒரு தலை குனிவையும் செய்யாத தப்புக்கு செய்யாத ஒரு வேலைக்காக பழி ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த தசை இந்த புத்திகள் நடந்தால், இந்த சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருந்தால். அப்போது இந்த சுக்கிரன் ராகு பார்த்துட்டிங்கன்னா மகாலட்சுமி யோகம்னு சொல்கிறோம். எப்படியோ நம்ம எப்படி சுக்கிரனும் சனியும் பணவரவு அள்ளி கொடுத்துட்டு போகும்னு நம்ம போன பதிவில் சொல்லியிருந்தோமோ, அதே போல் இந்த மாதம் சுக்கிரன் ராகு சீக்கிரம் பணம் வரும், இல்லீகல் பணம், இதெல்லாமே இந்த சுக்கிரன் ராகு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதா. அப்போ மேஷராசிக்கு அவர் 2ஆம் அதிபதி ஆகிறார். தனஸ்தானாதிபதி ராகுவோட சேரும் பொழுது உச்சமாகும் பொழுது பணம் சார்ந்த விஷயத்துல சீக்கிரம் உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தி கொடுத்து விடும். எதிர்பாராத பணவரவு, கணவர் மூலமாக பணவரவு, மனைவி மூலமாக ஏதாவது ஒரு வருமானங்கள் அல்லது மனைவி சொத்துக்கள், கணவர் சொத்துக்கள், இதெல்லாமே கிடைத்தாலும் கூட ஒரு பண ஏமாற்றத்தையும் கொடுக்கும். அதில் எதிர்பார்த்த ஒரு வரவுகள் இல்லை அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் இந்த சுக்கிரன் ராகுனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கெட்ட பெயரையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஏன்னா வருடத்திற்கு ஒரே முறை மட்டும்தான் இந்த மாதத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏற்படும். அப்போது இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதம் பிப்ரவரி மாதம் முழுவதும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக உங்கள் குடும்பத்தில் இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருங்க. பேரண்ட்ஸ் இந்த பதிவுகள் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் உங்கள் குடும்பத்தில் இது போல் சுக்கிரன் ராகு சேர்க்கை யாருக்காவது இருந்துட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து இறை வழிபாட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் துர்க்கை வழிபாடும் இதற்கு நிச்சயமாக இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கைக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. பெருசாக வரும், சிறுசாக தள்ளிட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல் 7ஆம் அதிபதி போய் 12ல் உச்சமாகுதுன்னா யாராவது கணவரோ அல்லது மனைவியோ வெளிநாடோ வெளியூரோ போகிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதங்கள் அதை நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக வரும். தீர்த்த யாத்திரை,
உள்ளூர்லேருந்து வெளியூர் எங்காவது வந்து நீங்கள் பயணங்கள் போகிறது, அதே போல் ஒரு டூர் மாதிரி போகிறது, ஃபேமிலி டூராக போகிறது, அல்லது வந்து ஆன்மீக குழுவோட டூரெல்லாம் போவோம் இல்லைங்களா, அதுக்கு எல்லாமே ஒரு சிறப்பான மாதமாக நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை கூட. அப்போ 2ஆம் அதிபதியே 12ல் போய் உச்சமாகும் பொழுது பண வரவும் உண்டு, அதற்குண்டான விரயங்களும் உண்டு அப்படிங்கிறத தான் சொல்லுது. அடுத்தது பாருங்க புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க மகரத்தில் இருக்கிறார். 3-6 குடையவராகி மகரத்தில் இருக்கிறார் 11ஆம் தேதி வரைக்கும். 11ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா கும்பத்துக்கு போகிறார். அப்போது 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாதகஸ்தானத்துக்கு போகிறதுக்குள்ள உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களோ, நோய் சார்ந்த விஷயங்களோ, எதுக்காவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 10ஆம் தேதிக்குள்ளேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அப்போ 10ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் தேதிக்கு மேலே இருக்கும் பொழுது நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஏன்னா மேஷராசிக்கு கும்பம் அப்படிங்கிறது லாபத்தை ஒரு வகையில் கொடுத்தாலும் கூட ஒரு வகையில் சில பாதகத்தை கொடுக்கறதுனால நல்ல விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் 11ஆம் தேதிக்கு முன்னாடியே இந்த மேஷராசிக்காரரை செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 5ஆம் அதிபதி. உங்கள் குலதெய்வத்தை சொல்றதே சூரியன் தான். உங்கள் குடும்ப ஒற்றுமை, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கலை, உங்களுடைய ஞானம், உங்களுடைய திறமைகள் இதெல்லாமே சொல்கிறது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் தான். இந்த சூரியன் ஆனவர் பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கார், கர்மஸ்தானத்தில் இருக்கார். அப்போது இந்த 5 குடையவர் 10ஆம் வீட்டில் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். 5-10 தொடர்பு ஏற்பட்டதுனால குழந்தைகள் மூலமாக தொழில் சார்ந்த விஷயங்கள், குழந்தைங்களுக்கு தொழிலை கொடுக்கறது, அதே போல் பார்த்தீங்கன்னா 5-10 தீர்த்த யாத்திரைகள் வழிபாடு, இது எல்லாமே குடும்பத்தோடு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது இத்தனை நாள் நீங்கள் உழைத்தீங்க இல்லையா, இந்த உழைப்புக்கு உண்டான ஒரு வருமானம், ஒரு லாபங்கள் எப்போ கிடைக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 12ஆம் தேதிக்கு மேலே இந்த சூரியன் கும்பத்துக்கு போகும் பொழுது கிடைக்கும். அப்போ 5 குடையவர் 11க்கு போகிறார். அப்போ எப்படி இருப்பார்? குழந்தைகள் மூலமாக லாபம். 5-11 தொடர்பு ஏற்பட்டாலே குல தெய்வத்தின் மூலமாக ஒரு லாபங்கள், குலதெய்வ கோயில் கட்டுமான பணிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் 5-11 தொடர்பு ஏற்படும் பொழுதே ஏதாவது ஒரு வகையில் குடும்பம் ரீதியாக உங்களுக்கு பண வரவு, மகிழ்ச்சி, சந்தோஷங்கள், குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது, குடும்பத்தினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவது, குலதெய்வத்தினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவது, இது எல்லாமே உங்களுக்கு 11ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த சூரியனால் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் நம்ம முதல்லயே சொல்லியிருப்போம். அடுத்தது பாருங்க குரு பகவான். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 9 மற்றும் 12ஆம் அதிபதி. இந்த 9 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு பகவான் பாருங்க பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியோட வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மேஷராசிக்கு. ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாருங்க பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். உங்களுடைய பாக்கியங்கள் எல்லாமே 9ஆம் இடம் தான். அப்போ இந்த 9ஆம் இடத்து அதிபதி யாரு? குரு வந்து வக்ரமாகி பெரிய தொல்லைகள், பூர்வீகம், அப்பா மூலமாக அப்பாவுக்கு உதவிகள் செய்ய முடியாமல் போகிறது, அவர்களுக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனைகளை கொடுத்தது, அதே போல் பாருங்கள் அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் கொடுத்தது, உங்களுக்கும் தந்தை உறவுகள் மூலமாக, உங்களுடைய குரு உறவுகள் மூலமாக நிறைய ப்ராப்ளத்தை எல்லாமே இந்த குரு வக்ரமாகிறப்ப கொடுத்துருப்பார். அப்போது இது வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் 4ஆம் தேதிக்கு மேலே. அப்போது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே இந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்த தடங்கள் எல்லாம் விலகிறது, இடம் சார்ந்த பிரச்சனைகள், நிலம் சார்ந்த பிரச்சனைகள், ஒரு உயர்கல்வி படிக்க முடியாமல் போனது, படிப்பில் கொஞ்சம் மந்தமானது, பணம் சார்ந்த விஷயங்கள், நகை சார்ந்த விஷயத்துல எல்லாம் பார்த்துட்டிங்கனாலே பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே நிவர்த்தியாக போகுது மேஷராசிக்காரர்களுக்கு. அதுவே உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் 12ஆம் அதிபதி 2லிருந்து நிறைய விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். ஆனாலும் அது ஒரு ஆன்மீக விரயமாகவோ நிறைய தான தர்மங்களுக்கு தான் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது காட்டுது. அப்போது அதே 12ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சேஃப்டி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இதற்கு மேலே பூர்வீக சொத்தை பற்றி பேசுங்க. இதற்கு மேலே பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய தேவைகள் எல்லாமே நீங்கள் கேளுங்க. பணம் சார்ந்த விஷயங்கள், நகை சார்ந்த விஷயங்கள், ஒரு மதிப்பு, மரியாதை, இது எல்லாமே பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே மேஷ ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே நடக்கும். குடும்ப சண்டை எல்லாமே பிப்ரவரி 4க்கு மேலே நிவர்த்தியாகி ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது 4ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது அமைப்பு. அதே போல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்லயே சொல்லியிருப்போம். சனி பகவான் இங்கேயே தான் இருக்க போகிறார், கும்பத்திலேயே தான். அது வரைக்கும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஜீவனத்துக்கும் ஏதாவது ஒரு வழியில் லாபத்துக்கும் குறைவில்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது அமைப்பு. மார்ச் மாதம் 29ஆம் தேதி தான் உங்களுக்கு ஏழரை சனி வர்றதுனால இப்போ இருந்தே நீங்கள் கொஞ்சம் அதற்கு ரெடி ஆகிக்கோங்க. என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது, முன்னாடி சேஃப்டி எப்படி பண்ணணும், என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடி இருந்து தெரிஞ்சுட்டு அதற்குண்டான வழிபாடுகளை செய்யணும். ஆனால் இந்த மாதம் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா துர்க்கை வழிபாடும்
காளி வழிபாடும் அதே போல் பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் ரொம்ப முக்கியமாக வைத்துக்கொள்வது என்பது இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷனுக்கு சுக்கிர புத்தியோ ராகு புத்தியோ சுக்கிர திசையோ ராகு திசையோ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கையோ சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது சேர்ந்திருந்தால் மட்டும் பத்தாதுங்க. ராகு இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து 5வது இடம் ராகுவோட சுக்கிரன் ராகுவோட 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. அதே போல் ராகுவோட 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் இது சுக்கிரன் ராகு சேர்க்கை தான். அப்போ அதிலிருந்து நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க. கொஞ்சம் தேவையில்லாத ஒரு பழிபாவங்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாடியே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இந்த போல விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கைக்கு மட்டும் கொஞ்சம் நாம், ஏன்னா நல்ல பெயர் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் செய்தால் தான் நல்ல பெயர் வாங்க முடியும். கெட்ட பேர் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க் வந்தாலுமே அது ஆயுள் முழுவதும் அந்த கெட்ட பேர் மறையாது. அப்போ இந்த சுக்கிரன் ராகுல தேவையில்லாத கெட்ட பேரை கொடுத்துரும். அதெல்லாம் வாழ்க்கை முழுவதும் மறையாமல் ஒரு பெரிய வடுவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முன்னெச்சரிக்கையாக இந்த வழிபாடுகள் பண்ணுங்கள். இது போல் கிரகசேரி ஏன்னா எந்த நேரத்தில் எப்போ எப்படி வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எந்த மாதிரி பலிகள் வருது, எந்த மாதிரி நமக்கு நேரங்கள் மாறுது அப்படிங்கிறது தெரியாது. அதனால் முன்னாடியே இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ரிஷப ராசிக்குண்டான பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதம் பலன்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். நம்மளுடைய சேனலை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். ரிஷப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களை யார் ஆள்கின்றார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரன் தான். உங்களுடைய நிலைகள் என்ன, நீங்கள் இந்த பிரிவில் எதற்காக பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது நம்மளுடைய லக்னம், நம்மளுடைய ராசி முடிவு பண்ணும். அப்படி பார்க்கும் பொழுது அதனுடைய கிரகம், ரிஷபத்திற்கு உண்டான கிரகம் என்ன அப்படின்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ஜாதக கட்டத்தில் மாதம் மாறுவார். அவர் மாத கிரகமாக இருக்கிறதுனால மாதம் மாறும் பொழுது என்னென்ன பலன்கள் நடக்குதோ அதைப்படி தான் இந்த மாதங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல விஷயங்களா கெட்ட விஷயங்களா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசி இதுதான். இந்த ராசியிலிருந்து 11ஆம் இடத்துல சுக்கிரன் நிற்கிறார். அதாவது தை அமாவாசையிலிருந்து சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 11ஆம் இடத்தில் ராசி அதிபதி உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும். 11ஆம் இடங்கிறது லாபங்கள், உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள், உங்களுடைய சேஃப்டி அமௌண்ட் எல்லாமே 11 தான். பணம் எங்கே இருந்து வருது, எப்படி வருது, யார் மூலமாக வருது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும். சுக்கிரன் தான் மகாலட்சுமி. சுக்கிரன் தான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெருமாள். அதனால தான் ரிஷபத்துக்கு அதிகமாக பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே சுக்கிர பகவான் தான். அப்போ அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா 11ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து நிற்கும் பொழுது அவர் என்ன மாதிரி லாபஸ்தானத்தில் இருந்து அவர் யார், அவர் எப்படி உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும். ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு பண வரவு, லாபங்கள், ஏதாவது ஒரு வழிவகையில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆசைகள் நிறைவேறுது. ரொம்ப நாளாக ஒரு பொருள் காசைப்படுறீங்க, ரொம்ப நாளாக குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாமல் இருக்குது. ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இதெல்லாமே இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இதில் ஒரு மைனஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கிரன் ராகு மகாலட்சுமி யோகத்தையும் கொடுக்கும், தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் கொடுக்கும். ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை மகாலட்சுமி யோகத்தை எப்படி கொடுக்கின்றதோ அதே போல் பெண் சாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் ராகு. எத்தனாவது தலைக்கட்டு அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் சொல்லிடும். உங்கள் ஜாதகத்திலே பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பரம்பரையில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்க மாட்டாங்க. ஒன்றா ஆண் வாரிசாவே பிறந்துட்டு இருப்பாங்க அல்லது பெண் வாரிசாவே இருந்துகிட்ருக்கோம். உங்கள் பங்காளி உறவுகள், உங்கள் தலைக்கட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கட்டிட்டு வந்த பெண்களும் நல்லா இருக்க மாட்டாங்க. இந்த வம்சத்தில் பிறந்து வெளியே கட்டி கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா,
அந்த பெண்களும் கூட நல்லா இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இது பெண் சாபத்தினுடைய உச்சமான சேர்க்கை அப்படிங்கிறது சுக்கிரன் ராகு சேர்க்கை. அப்போ இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது பாருங்க பெண் சாபத்தை கொடுக்கும். லக்ன ரீதியாக மாறும் பொழுது அதுல கொஞ்சம் விதிவிலக்குகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை ராகுவோட அதாவது ராகு இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து நீங்க எண்ணணும் 1ஆம் இடம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் அது சுக்கிரன் ராகு சேர்க்கைதான். ராகு சுக்கிரன் சாரம் வாங்கியிருந்தாலும் சுக்கிரன் ராகு சாரம் வாங்கியிருந்தாலும் அது சுக்கிரன் ராகு சேர்க்கை தான். இப்படி ஒரு வகையாக இருந்தாலும் தசாபுத்தி ரீதியாக ராகு திசையோ சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ ராகு புத்தியோ ராகுல சுக்கிர புத்தியோ சுக்கிரன்ல ராகு புத்தியோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டங்களில் இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கை எப்படி சொல்றதுன்னா பெரிய பணத்தை கொடுத்துட்டு போனாலும் கூட சின்ன சின்ன கெட்ட பேரை ஒரு மைனஸ் கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ இளம் பருவத்தில் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்து நான் சொன்ன இந்த காம்பினேஷன் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் அவங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாரும் கிடையாது, இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சுக்கிரன் ராகு கொஞ்சம் ஒரு கெட்ட பேரோ அவமானங்களோ தேவையில்ல லவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது ஏதாவது ஒரு திடீர் திருமணம் பண்ணிட்டு நிற்க வேண்டிய இது போல ஒரு அவமானங்களோ ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகம் உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் அலாட்டாக இருந்துக்கங்க பிப்ரவரி மாதம். ஓகேங்களா? அடுத்தது இவரே பாருங்கள் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வழியில் பண வரவை கொடுத்து கொண்டே இருந்தாலும் அவரே உங்களுக்கு 6ஆம் அதிபதி ஆகிறதுனால கொஞ்சம் நோய் சார்ந்த விஷயத்தையும் கொடுப்பார். அப்போ நோய் ஏதாவது வர்றதோ அல்லது கடன் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ அதே போல் பாருங்கள் யாராவது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ளூர்லேயே வேலை பார்த்துட்டு இருக்கிறோங்க, ரொம்ப வருஷமாக வெளிநாடுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏன்னா 6ஆம் இடம் தான் வேலை ஸ்தானம், உங்களுடைய வேலையை சொல்லக்கூடியது மாறுதா. அப்போ அவரே உங்களுக்கு சுக்கிரனாகி வெளிநாட்டு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அல்லது வெளியூரில் போய் வேலை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு யாராவது தேடிட்டு இருந்தீங்கனாலும் கூட அதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு தான் வெளிநாட்டு கிரகம். அதுவும் பாருங்க காலப்புருஷனுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருந்து அதே இடத்துல உங்களுடைய 6ஆம் அதிபதி வேலையை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது யாராவது வெளிநாடு வெளியூர் வேலைக்கு இந்த காலகட்டங்கள் பிப்ரவரி மாதம் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தும் கூட கிடைக்காதவங்க இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தோட நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அதற்கு உண்டான வேலை வாய்ப்பும் உங்களுடைய சம்பளமும் நீங்கள் நினைத்தது போலவே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. அடுத்தது புதன். இந்த புதன் பார்த்துட்டீங்கன்னா ரிஷபராசிக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதி. அப்போ 2, 5 கூடையவரான புதன் பகவான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய வீடு பாருங்க 9ஆம் வீட்டில் இருக்கார். 11ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் வீட்டுக்கு வருவார். யாரோட சேர போறாருன்னா சனி பகவானோட சேர போறார். இந்த சனி புதன் காம்பினேஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா ஃபினான்ஸ் தொழில் பண்ணுவீங்க இல்லைங்களா, அப்படி இருக்கக்கூடியவங்க, கலைகள் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவங்க, பேச்சால வெற்றி அடையக்கூடியவர்கள், பேச்சைவே வாக்கே தொழிலாக இருக்கக்கூடிய வக்கீல் சார்ந்தது இசைகள் சார்ந்த சம்மந்தப்பட்டதில் வாயால் தொழில் செய்ய ஜோதிடர்களாக இருக்கலாம் அல்லது வாக்கு சொல்கிறவங்கள யாராக இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் 10ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெறும் பொழுது பெற்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் தொழில் நல்லா இருந்துட்டு இருக்கும். அப்போது அவரே உங்களுக்கு 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 10 குடையவரோட சேரும் பொழுது தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துரும். தொழில் நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டு. புதிய தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ தொழில் டல்லாக இருந்தாலும் கூட தொழில் ஒரு நல்ல தொழில்காரகனே சனி பகவான் தான் தொழில் ஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்கார். அப்போ அவரோட சேர்ந்து தனஸ்தானாதிபதி புதன் சேரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அது தனஸ்தானாதிபதி மட்டும் கிடையாது, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5ஆம் அதிபதினு சொல்கிறோம். அவர் தான் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ அவரோடு அவர் சேரும் பொழுது நிச்சயமாக இந்த சனியும் புதனும் சேர்க்கை வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதில் நல்ல வளர்ச்சி, அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை உங்களுக்கு காட்டிடும். இதுதான் விஷயம், இதில் இப்படி தான் ஜெயிக்கணும், இதற்குண்டான விஷயங்கள் இதுதான் அப்படிங்கிறத தெளிவாக காட்டி கொடுத்துட்டு போயிடும். அப்போ இந்த சனி புதன் சேர்க்கை அப்படிங்கிறது வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியும் தொழிலில் நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சுக்கிரன் ராகும் சனி புதன் சேர்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனி புதன் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்பு மந்தத்தை கொடுக்கும், ஆனாலும் படிப்பை விட ஞானத்தை அதிகமாக கொடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது தான் ஒரு விதிவிலக்கு. ஜாதகத்தில் புதன் சனி சேர்க்கை இருந்ததுனாலே கொஞ்சம் படிப்பு மந்தமாக இருக்கும், ஆனால் படிப்பை விட
நீங்கள் படித்த படிப்பை விட நல்ல வேலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அவரே 5ஆம் அதிபதியும் ஆகி 10ல் இருக்கும் பொழுது குல தெய்வ கோயிலுக்கு இந்த டைம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். குலதெய்வம் எங்கே இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த புதன் அடுத்த இந்த சனி புதன் காம்பினேஷன் வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். இப்போ நீங்கள் இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது அடுத்த வருடம் வரக்கூடிய சனி புதன் காம்பினேஷன் வர்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த பவர் அப்படியே இருக்கும். அந்த தொழில் வளர்ச்சி நல்லா ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க வெளியூரில் இருக்குது போகிறக்கு 500 கிலோமீட்டர் ஆகுங்க, 200 கிலோமீட்டர் தாண்டி போகும் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போல்லாம் நம்ம சொல்லுவோம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய வருடம் தான் இந்த வருடம் குலதெய்வ வழிபாடு. அதுவும் இந்த மாதம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக தொழிலில் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கும் பொழுது இந்த லாபத்தையும் இந்த குலதெய்வம் கொஞ்சம் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. ஏன்னா ராகுவும் குலதெய்வத்தை சொல்லும். நம்ம பிரசனம் போடும் பொழுதோ சோழி பிரசனம் பார்க்கும் பொழுது ராகுவை வச்சும் குலதெய்வத்தை நம்ம எடுப்போம். அப்போ ராகு குலதெய்வத்துக்கு ஒரு முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராகுவோட இருக்கும் பொழுதும் உங்களுடைய 10ஆம் அதிபதி தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானோட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சேர்க்கை ஏற்படும் பொழுதும் குலதெய்வ வழிபாடு செய்தீர்கள் என்றால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு தொழிலுக்கும் லாபத்துக்கும் குறைவில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சூரியன், இந்த சூரியனானவர் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருந்தாலும் அடுத்தது 10ஆம் வீட்டுக்கு 12ஆம் தேதிக்கு மேலே போக போகிறார். அப்போ 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி போய் 10க்கு போகும் பொழுது உங்களுக்கு அது சுகஸ்தானம் மட்டும் கிடையாது, தாய், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே 4ஆம் இடம் தான். அவர் சனி பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாகனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் தான் சனி பகவான். அப்போது பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாமே செவ்வாயை குறிக்கும். அதில் இருக்கக்கூடிய இரும்பு, அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே வந்து சனி தான். இரும்புக்கு சொந்தக்காரன் சனி பகவான் தான். அப்போ அவரோட சேர்ந்து இந்த சூரியன் சேரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வீடோ சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மை. ஆனால் சூரியன் சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது இயற்கையாக பொதுவான விதி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண் ஜாதகமாக இருந்தால் சூரியனும் சனியும் சேர்ந்தால் அப்பாவும் பையனுக்கும் எப்பொழுதுமே பிரச்சனையாகவே தான் இருக்கும். இது வந்து உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், சூரியன் சனி சேர்க்கை இருந்ததுன்னா சம்பந்தமே இருக்க சண்டை வந்துடும். வீட்டில் சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க, பையனுக்கு அப்பாவுக்கு சண்டை வந்துடும். ஒரே வீட்டில் சூரியனும் சனியும் சேர்ந்து இருந்தா ஒரே வீட்டில் அப்பாவும் பையனும் இருக்கவே முடியாது. ஒன்றா அப்பா வளருவார், இல்லைன்னா பையன் வளருவாங்க. இதே கோச்சாரப்படி வரும் பொழுது கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க உங்கள் ஜாதகத்தில் சனி சூரியன் சேர்க்கை இருக்குதுன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அப்பாவுக்கும் பையனுக்கும். இதே பெண் ஜாதகமாக இருந்தால் அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்படி நேர் ஆப்போசிட். ஏன்னா ஜாதகம் ஆணுக்காக இருந்தால் ஒரு பலனும் பெண்ணுக்காக இருந்தால் ஒரு பலனையும் இந்த கிரகங்கள் பாவித்து கொடுக்கும். அப்போது சூரியன் சனி சேர்க்கை ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவங்க அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்பா விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. அப்பா மூலமாக நிறைய லாபங்களும் அவர்கள் மூலமாக நிறைய ஒரு நல்ல விஷயங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது வந்து இந்த சனியும் சூரியனும் பெண் ஜாதகத்தில் இருந்தால், ஆண் ஜாதகத்தில் அப்படியே ஆப்போசிட். ஒரே வீட்டில் கூட இருக்க முடியாது, நேருக்கு நேர் பார்த்துக்க கூட முடியாது, நிம்மதியாக உட்காந்து சாப்பிட கூட முடியாது. ஏதாவது ஒரு வகையில் சண்டை வந்துட்டே இருக்கும். அப்படி அவர்களுக்குள்ள சண்டை வரலினாலும் கூட வேற யாரோ ஒருத்தர் மூலமாக சண்டை வந்து அவங்க குடும்பத்தில் பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். இது வந்து சனி சூரியனுக்கு ஒரு உங்கள் ஜாதகத்தில் இது இருந்ததுன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் சனி சூரியன் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா உறவுகள் மூலமாக, மகன் உறவுகள் மூலமாக கொஞ்சம் கவனமாக இருந்து பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கு செவ்வாய். இந்த செவ்வாயானவர் பாருங்கள் 7 மற்றும் 12ஆம் அதிபதி. இந்த 7ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் 2ஆம் வீட்டில் வக்கரத்தில் இருக்கிறார். அப்போ 7 கூட வக்கரத்தில் இருந்ததுன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை, கணவன் மனைவி கொஞ்சம் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது பேச்சால பிரச்சனைகளோ இதெல்லாம் சந்தித்து கொண்டு இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது 24ஆம் தேதிக்கு மேலே ஆகுது. அப்போ இந்த 24ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால் மனைவி அல்லது மனைவி உறவுகள் மூலமாக கணவன் அல்லது கணவன் உறவுகள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் உண்டு. 7-2 தொடர்பு ஏற்பட்டால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வரன், நல்ல வசதி வாய்ப்போட வரன்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ அவரே 12ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது வெளிநாட்டு பணமோ வெளியூர் பணமோ உங்கள் கை வந்து சேரும். 12ங்கிறது வெளிநாட்டு கிரகம் 2ல் போயிருந்ததுன்னா ஏதாவது ஒரு வழியில் வெளிநாடு பணம் உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு.
தீர்த்த யாத்திரையோ அல்லது ஏதாவது ஒரு வெளிநாடு சுற்றுலாவுக்காகவோ உங்களுடைய பணம் கொஞ்சம் விரயமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மை. 7, 12 தொடர்பு ஏற்பட்டு 2ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது குடும்பத்தில் இந்த 24ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரிஷபராசி அன்பர்களே. அடுத்தது குரு. இந்த குரு பாருங்க உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதியும் அவரு தான், லாபஸ்தானாதிபதியும் அவரு தான். கெடுதலையும் கண்டத்தையும் கொடுப்பது குருவே தான், லாபத்தையும் ஆசையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறது குரு தான். அப்போ இந்த 2ல எப்படி இருப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உங்கள் ஜாதக ரீதியா. அப்போ இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதி லக்னமேறி வக்ரமாக இருக்கிறார். அப்போ வக்ர நிவர்த்தி எப்போ பெறுகிறார் அப்படின்னா பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே. அப்போ பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே லாபஸ்தானமும் 8ஆம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்குள்ள இருந்து சிறு சிறு கெடுதல்களை செய்துட்டு இருந்தாலும் கூட 4ஆம் தேதிக்கு மேலே வக்ரம் நிவர்த்தி ஆகும் பொழுது எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத லாபங்கள், நிறைய ரகசியங்கள் தெரிய வர்றது, திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாட்ரி யோகங்கள், திடீர் ஷேர் மார்க்கெட் யோகங்கள், இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சியாவாக இருப்பாருங்க, மிதுனத்துக்கு வருவார் இல்லைங்களா, அது வந்து மே மாதம். அதற்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல பணம் நிறைய வரும். ஏன்னா 8-2 தான் வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் யோகம், திடீர் வருமானம், பினாமி பணம் வர்றது, எங்கேருந்து காசு வருதுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. எதை தொட்டாலும் லாபம், எப்படி இந்த இவ்வளோ பணம் எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதெல்லாமே இந்த 8-2 காம்பினேஷன் தான். அப்போ இந்த மே மாதத்துக்கு மேலே இந்த ரிஷபராசிக்கு ஷேர் மார்க்கெட்டு இது போல் ஏதாவது நீங்கள் ஷேர் வாங்கி வைக்கணும் அப்படின்னா இந்த ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு மேலே அப்போ வரக்கூடிய, அதாவது மேக்கு மேலே வரக்கூடிய உங்களுக்கு லாபம் வரக்கூடிய ஷேர் எல்லாமே இப்போயே நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த ரிஷபத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு யார், லாபஸ்தானாதிபதி. குரு லாபஸ்தானாதிபதியாகி உங்களுக்கு லக்னம் வரும்பொழுதே லாபத்தை கொடுப்பார். அடுத்தது 2க்கு வரும்பொழுது விபரீதமான ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் அது போகும் அப்படிங்கிறது உண்மை. அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அதீத லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஜாதகத்தில் தசாபுத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மட்டும் ஏதாவது ஒரு பாதகமாக இல்லாமல், மறைவு ஸ்தானாதிபதி தசை நடக்காமல் அது மட்டும் இருந்துச்சுன்னா போதும். இந்த வருடம் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய 2.5 வருடங்களும் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டான வருடம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதனுடைய தொடக்கம் இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே தொடங்குது. தைரியமாக இருக்கலாம் ரிஷபராசி அன்பர்களே அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்குண்டான 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள், ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள், ஜோதிடம் சார்ந்த பதிவுகள், அதே போல் பரிகாரங்களும் நிறையா கொடுத்துட்ருக்குறோம். அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். இந்த மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களை ஆளக்கூடியது, உங்களுக்கு என்றுமே, அதாவது நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் யார், உங்களுடைய செயல்கள் என்ன அப்படின்னு கணிக்கக்கூடியது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா புதன் தான். அவர் தான் உங்களுடைய ராசி அதிபதி. உங்களுடைய கேரக்டர் வைஸ் எல்லாமே இந்த புதனுடைய தன்மையில் தான் இருக்கும். அப்பேற்பட்ட புதன் உங்களுடைய ராசி மற்றும் 4ஆம் அதிபதி ஆகிறார். இது மிதுன லக்னத்துக்கும் பொருந்தும், மிதுன ராசிக்கும் இந்த பலன் பொருந்தும். அப்போது உங்களை ஆளக்கூடிய கிரகம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக புதன் மறைந்தால், ராசி அதிபதி மறைந்தால் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கணும், பெருசாக எந்த விஷயத்திலும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. அது 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது கொஞ்சம் அவமானங்களோ அல்லது செய்யாத தவறுக்கு பழிபாவங்களோ ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இது வந்து ஜனவரி மாதத்தில் தொடங்கி நீங்கள் அதிலிருந்தே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வீடு, மனை, வண்டி வாகன யோகங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள், தாய், உங்களோட ஆரோக்கியம், இதெல்லாமே 4ஆம் இடத்தை தான் குறிக்கும். அப்போது அந்த 4ஆம் அதிபதியும் 8ல் மறையும் பொழுது இது சார்ந்த ஒரு பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நிலம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள், வண்டி வாகனங்களுக்கு ஏதாவது ஒரு பழுதாகி அதுக்கு ஏதாவது செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும். அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு, தாய்க்கு உங்களுக்கு ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுறது, இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 11ஆம் தேதி பார்த்துட்டிங்கன்னா இந்த புதன் உங்களுடைய கும்ப ராசிக்கு வருகிறார்.
கும்பம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி, 9ஆம் அதிபதி, மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது தான் இந்த கும்பம். அப்போது அது இந்த மிதுன ராசிக்கு 9ஆம் இடமாக வரும் பொழுது அதே இடத்துல புதன் வரக்கூடிய காலகட்டங்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பெயர், புகழ், மதிப்பு, ஒரு சொத்து வாங்கிறது, ஒரு நிலம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு கட்டிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் தடையாகுது அப்படின்னு நின்று போகுது, பணம் கொஞ்சம் லாக் ஆகுது அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த புதன் 11ஆம் தேதிக்கு மேலே வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வீடு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள், தாய்க்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகிறது, உறவினர்கள் மூலமாகவும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது, இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு இந்த புதன் 9ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது நல்ல குரு கிடைப்பது, படிப்பில் நல்ல நிலையில் வர்றது, அதே போல் பாருங்கள் கூட யார் இருக்கிறாங்களோ அதன்படி தான் இந்த புதன் செயல்படுத்துவார் அப்படிங்கிறது உண்மை. அப்போது உங்களுக்கு கூட யார் இருக்கார் அப்படின்னா சனி பகவான் உட்காந்துருக்கார். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ சனி ஒரு கெடுதல் தானே அப்படின்னு நினைக்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது கோச்சார ரீதியாக சனி இங்கே இருக்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி அங்கே போய் சேரும் பொழுது கொஞ்சம் மந்த நிலைகள் ஏற்படலாமே தவிர மற்றபடி அவர் 8ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஆகிறதால நல்ல குரு அமைச்சு கொடுப்பது, திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த சனி பகவான் மூலமாக நல்ல வண்டி வாகன பிராப்தம், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் நடப்பது, நீங்கள் எதிர்பார்த்தபடி வீடு அமையிறது, வீடு நிறைய பேர் கட்டிகிட்டு இருப்பீங்க, அதெல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். அதெல்லாமே உங்களுக்கு இந்த சனியும் புதனும் சேரும் பொழுது நல்ல ஒரு பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இயற்கையாகவே ஜாதகத்தில் சனி புதன் காம்பினேஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை ஏன்னா புதன் வியாபார கிரகம். யாராவது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா மிதுன ராசிக்காரர்கள்? இந்த காலகட்டங்களில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள், வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், புதிய புதிய நபர்கள் தொடர்பு ஏற்படுறது, சனின மக்கள் கூட்டம், அப்போ மக்கள் கூட்டம் அதிகரிக்கிறது, இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரன் ராகு காம்பினேஷன். இது முதல்ல நம்ம சொல்லியிருக்கணும். சுக்கிரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதே போல் ராகு நிற்கக்கூடிய வீட்டிலிருந்து ஜாதகத்தில் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இதுவும் சுக்கிரன் ராகு காம்பினேஷனுக்கு வரும். ராகு சுக்கிரன் சாரத்தில் இருந்தாலோ சுக்கிரன் ராகு சாரத்தில் இருந்தாலோ சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இது ஒரு வகை. அடுத்தது பாருங்கள், ராகு திசை, சுக்கிர திசை, ராகு புத்தி, சுக்கிர புத்தி, ராகுவில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் ராகு புத்தி, இதெல்லாமே இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. அப்படின்னா இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் மிகப்பெரிய மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். அப்போது இந்த மாதம் அது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். இருப்பினும் ப்ளஸ்ஸாக பண வரவு, ப்ளஸ்ஸாக மகாலட்சுமி யோகம், வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, லாபங்கள், பணவரவு இதெல்லாமே இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் கொடுத்தாலும் கூட கேரக்டரில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். தேவையில்லாத நம்ம, ஏன்னா சனின்னா உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரும் கொடுக்கும். ஏன்னா புதனோட சனி சேருது, உங்களுடைய ராசி அதிபதியோட சனி சேரும் பொழுதும் இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் வரும் பொழுதும் தேவையில்லாத மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு சின்ன சில அவமானத்தையும் ஒரு பண விரயத்தையும், அதே போல் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் சொன்ன இந்த சுக்கிரன் காம்பினேஷன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்களாக இருந்தால், இளம் வயது பெண்களாக இருந்தாலும் இளம் வயது ஆண்களாக இருந்தாலும் உங்களுடைய பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மூலமாக ஒரு கெட்ட பெயரோ ஒரு அவமானமோ நிச்சயமாக ஏற்படும். அதாவது ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல பெயர் எடுக்கிறதுக்கு 100 நல்லது செஞ்சாதான், நிறைய நல்லது செஞ்சாதான் அவர் நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லுவோமாமா. ஆனால் ஒரு கெட்ட பெயர் வர்றதுக்கு ஒரு கெட்ட விஷயம் செய்தாலும் கூட நம்மளை கெட்ட ஒரு நபராக இந்த கிரகங்கள் சீக்கிரம் நம்மளுக்கு பிரபலப்படுத்தி விட்டுரும். ஏன்னா ராகுங்கிறது சீக்கிரம் பிரபலப்படுத்துறது தான். அப்போ இந்த சுக்கிரன் ராகு கெட்ட நடத்தைகளில் நம்மளை பிரபலப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதத்தில் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க.
யாராக இருந்தாலும் எந்த வயதாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் கேரக்டர் வைஸ்லேயும் பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் இந்த காலகட்டங்களில் நண்பர்கள் மூலமாகவும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அதுவே பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி சுக்கிரன் ஆகிறதுனால உங்கள் குழந்தைகள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தாலும் கூட உங்கள் குழந்தைகள் இது போல் ஏதாவது தப்பான ஒரு விஷயத்தில் ஒரு கெட்ட பெயர் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 5 தானே குழந்தை ஸ்தானம். அப்போ மிதுன ராசிக்கு 5 கூடையவர் தானே சுக்கிரன், மிதுன லக்னத்துக்கு 5 கூடையவர் தானே சுக்கிரன். அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன அவமானங்களோ கெட்ட பெயரோ வரும் அப்படிங்கிறது உண்டு. ப்ளஸ்ஸாக மகாலட்சுமி யோகத்தை கொடுத்தாலும் இது சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது உச்சகட்டமான பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இதெல்லாம் இருந்ததுனாலே பாருங்கள், உங்கள் பங்காளி உறவுகள் இருக்கக்கூடிய பெண்களோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களோ நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஜாதகம், டைவர்ஸ் ஜாதகம், கணவன் மனைவி சிறு வயதில் இழக்கக்கூடிய ஒரு ஜாதகம், அல்லது கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய ஒரு ஜாதகம், ஆணாகவே ஒரு வம்சத்தில் பிறந்துக்கிட்டே இருக்குது, ஒரு வம்சத்தில் பெண்ணாகவே பிறந்துக்கிட்டே இருக்குது, 12 வயசுக்குள்ளே 20 வயசுக்குள்ளே பெண்கள் இறக்குறாங்க. அதே போல் பார்த்துட்டிங்கன்னா சிறு வயதிலேயே கன்னி பெண்களாக இறக்குறாங்க, பிறந்த குழந்தை 1 வருஷத்துக்குள்ளே இறக்குது, பெண் குழந்தைகளாக இருக்கிறது, இதெல்லாம் உச்சகட்டமான பெண் சாப ஜாதகம். அப்போது உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை பண வரவை கொடுத்தாலும் பெண் சாபத்தை கொடுத்து எத்தனை பணம் வந்தாலும் அதை அனுபவிக்க முடியல, ஒரு நிம்மதி இல்லை, பெண்கள்னால நிம்மதிகள் இல்லை, பெண்கள்னால கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் ஜாதகம். இது உங்கள் குடும்பத்திலையும் நடக்கும், உங்கள் வம்சத்திலையும் நடக்கும், உங்கள் பங்காளி உறவுகளையும் இது போல் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இப்பேற்பட்ட ஜாதகமாக இருந்தால் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வருஷத்துக்கு ஒரே முறை தான் இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் வரும். அதனால் இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா இந்த 1 மாத காலங்கள் கவனமாக இருந்து நீங்கள் செயல்படுத்தக்கூடிய இந்த செயல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பெயரை கொடுக்கும். அல்லது இந்த இந்த 1 மாதத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய கெட்ட பெயர் இந்த 1 வருடம் முழுவதும் உங்களுக்கு அது ஒரு தீராத ஆறாத காயமாக இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. அதுவும் உங்கள் மிதுன ராசிக்கு மிதுன லக்னத்துக்கு குழந்தைகளுக்கும் இது வரும் அப்படிங்கிறத காட்டுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி. அவர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருந்து 3 கூடியவர் 8ல் இருக்கும்பொழுது திடீர் ஒரு பண வரவு, திடீர் சில அவமானங்களை கொடுத்தாலும் கூட, விபரீத ராஜயோகத்தை கொடுத்தாலும் கூட அடுத்தது 9ஆம் வீட்டுக்கு 12ஆம் தேதிக்கு மேலே போகிறார். அப்போ 12ஆம் தேதிக்கு மேலே சூரியன் 9ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது எத்தனை காம்பினேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். சனி, சூரியன், புதன், இந்த 3 காம்பினேஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஜாதகத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் தான். ஆனால் சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஆண் ஜாதகத்திலிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவும் பையனும் வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. 2 பேர்த்துக்கு அடிதடியாக தான் இருக்கும். பேச்சில் சண்டை, பேச்சில் பிரச்சனைகள், அப்பாவும் பையனும் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை அவங்க 2 பேர்த்துக்குமே சண்டை வரலினாலும் கூட வேற யாரோ ஒருத்தர் மூலமாக வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லாத அமைப்பு இந்த சூரியன் சனி ஆண் ஜாதகத்தில் இருந்தால், அதே பெண் ஜாதகத்தில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் சனி சேர்க்கை பெண் ஜாதகத்தில் இருந்தால் அப்பாவும் பொண்ணும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, பிரிவினையே வராது, அப்பா விட்டு இந்த பொண்ணு வரவே வராது. கணவர் வீட்டுக்கு போனாலும் கூட தந்தையினுடைய புகழை கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனியும் சூரியனும் பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி பெண்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆணாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் சனி சூரியன் சேர்க்கை இருக்குது, அல்லது இந்த சனி புதன் சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா ஆண் ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் அமைதியாக இருக்கவும், இந்த மாதம் கொஞ்சம் அசைவத்தை தவிர்க்கவும், குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு சனி சூரியன் சேர்க்கை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து சிவ வழிபாடும் கால பைரவர் வழிபாடும் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. கொஞ்சம் பேச்சால பிரச்சனைகள் அதிகமாகும், தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் தந்தைக்கு உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுனால தான் முன்னெச்சரிக்கை பதிவுகளாக இது கொடுக்குறோம். ஆனால் 3ஆம் அதிபதியாக அவர் இருக்கிறதுனால, அவர் 9ஆம் வீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு அதிகமாக கொடுத்தாலும் கூட வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி, பண வரவு, ஒரு இடத்துலேருந்து ஒரு இன்னொரு இடமாற்றம் பண்ணுறது, பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கு அல்லது பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. உங்களுடைய காரியங்கள் வெற்றி ஆகிறது,
கடும் முயற்சி மூலமாக உங்களுக்கு பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். வியாபாரத்தில் செழிப்பாக இருக்கக்கூடிய இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சனி புதன் தான். ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன அவமானங்களை கொடுத்தாலும் ஒரு வகையில் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. அடுத்தது பாருங்க, 4 கேது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு 9ல் இருக்கின்ற காரணத்தினால வரக்கூடிய இந்த தாயினால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஆரோக்கியத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் குறைந்து தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அடுத்தது உங்களுக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரன் பாருங்க 5 மற்றும் 12ஆம் அதிபதியாகி 10ஆம் வீட்டில் ராகுவோட உச்சம் பெறுகிறார். தை மாதம் அமாவாசையிலேருந்து சுக்கிரன் உச்சம் ஆகுது. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அப்போ சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது, ராகு அப்படின்னாலும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தான். ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்தால் தான் குலதெய்வ வழிபாடு ரெகுலராக பண்ண முடியும். ஜாதகத்தில் ராகு கெட்டு போனால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, குலதெய்வ கோயில் எங்கே இருக்குதுன்னே தெரியல, எங்களுக்கு குலதெய்வமே இல்லை, பிரசனம் பார்க்குறப்போ ஜோலி பிரசனம் எல்லாம் பார்க்குறப்போ ராகு கெட்டு போயிடுதா, குலதெய்வம் பயங்கர கோபத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு அருள் கொடுக்கக்கூடியது ஒரு சூழ்நிலையில் நிற்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜோலி பிரசனம் பார்க்குறப்ப அது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 5ஆம் அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு குலதெய்வ ஸ்தானாதிபதி, அவர் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் ராகுவோட காம்பினேஷன் ஆகும் பொழுது இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டை நமக்கு எடுத்து காட்டுதுன்னு அர்த்தம். அப்போ மிதுனராசிக்காரர்கள் எல்லாமே இந்த மாதம் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த வரக்கூடிய கெட்ட பெயர், சுக்கிரன் ராகுனால வரக்கூடிய கெட்ட பெயர் எல்லாமே உங்களுக்கு மலையாட்ட வர்ற இந்த விஷயம் பனியாட்ட விலைக்கு போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தினீங்கன்னா குடும்ப ஒற்றுமை, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். குழந்தைகள்னால வரக்கூடிய ஒரு கெட்ட பெயர் அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு, ராகு அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா கெட்ட பெயர் மட்டும் கிடையாதுங்க. இந்த சர்ஜரி கிரகம்னு சொல்கிறோம், ஆப்ரேஷன் பண்ணுறது, தையல் போடுறது, ஆக்சிடென்ட் ஆகிறது, இதெல்லாமே இந்த ராகு பண்ணி கொடுக்கறது தான். அப்போது அதுவும் ஏதாவது ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நடந்துட்டு இருக்கு தசாபுத்தி ரீதியாக அப்படின்னா அதெல்லாமே இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது பெருசாக வர்றது சிறுசாக போகும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க 6 மற்றும் 11ஆம் அதிபதி வக்ரகதியில் உங்கள் ராசியில் நிற்கிறார் 24ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக 6ஆம் அதிபதி வக்ரமாச்சுன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு வேலையில் பிரச்சனை, வேலையில் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க எல்லாமே முன்னாடி முன்னேறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருப்பார் 24ஆம் தேதி வரைக்கும். அப்போது இந்த வேலை பிடிக்காமல் இருக்கிறது, என்னடா வேலைன்னு ஒரு சகிப்புத்தன்மையாகிறது, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், நோய்க்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், லாபங்கள் பத்தாமல் இருக்கிறது, அல்லது வந்தால் அதீத லாபங்கள் வருது அதே போல் விரையும் ஆகுது அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது இது போல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் எல்லாமே 24ஆம் தேதிக்கு மேலே இந்த செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி ஆகும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகிவிடும் அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ செவ்வாய் வக்ர நிவர்த்தி 24ஆம் தேதிக்கு மேலே ஆகும் பொழுது கடன் அடைகிறது, நோய்க்காக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தேவையில்லாத விரை செலவுகள் எல்லாமே குறைஞ்சு போகிறது, வேலையில் திருப்தி இல்லாமல் இருந்தீங்கனாலும் கூட திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா வக்ரம் அப்படின்னா கோபம், வக்ரம் அப்படின்னு திரும்பி இருக்குது, உங்களுக்கு பலன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது அப்படிங்கிறத உண்மை. அப்போ அது எந்த பாவகமோ அந்த பாவகத்தை அந்த கிரகம் வக்ரமாகும் பொழுது அந்த பாவகத்துக்கு உண்டான ஒரு பலன் உங்களுக்கு கிடைப்பதற்கு தடைகளை கொடுப்பது அப்படிங்கிறத அமைப்பு. அப்போ 24ஆம் தேதிக்கு மேலே அந்த தடையெல்லாம் உடைஞ்சு லாபம் அதிகமாகிறது, எதிர்பார்த்த லாபம் அதிகமாக கிடைப்பது, நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரியதாக கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு லாபம் யார் கொடுப்பாருன்னா மிதுன ராசிக்கு செவ்வாய் தான் கொடுப்பார். மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு செவ்வாயை வச்சு தான் லாபமே. ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் எப்படியும் என்ன பண்ணால் லாபம் வந்துடும். அப்போ கோச்சாரப்படி அந்த செவ்வாய் ராசிக்குள்ளே 24ஆம் தேதிக்கு மேலே ஒரு மாதம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அப்போ மிதுன ராசிக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அடுத்தது பாருங்க குரு. இந்த குரு மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி, பாதகாதிபதி, கெடுதலை செய்கிறதும் அவர் தான், தொழிலை கொடுக்கறதும் அவர் தான். அப்போ அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ல் உட்காந்து சுப விரயத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் வக்ரமாக இருந்து பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அவரும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. நல்ல நல்ல கிரகங்கள் எல்லாமே வக்ரமாக இருந்து மிதுனராசிக்கு நிறைய இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே இந்த மாதத்தோட வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது மிதுனராசி இந்த மாதத்திலிருந்து புதியதாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ரெடியாக இருங்க அப்படிங்கிறதா உண்மை. அப்போது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரும் வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது குடும்பத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கைகூடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சுப நிகழ்ச்சிகள் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே போல் 10 குடையர் 12ல் இருக்கும் பொழுது
தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனை, நிறைய விரயங்கள், நிறைய பயணம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, வீண் விரயங்கள் தான் ஆச்சு அப்படின்னு எல்லாமே இருந்திருக்கும். அப்போது இந்த விரயத்துக்கு உண்டான, அந்த பயணத்துக்கு உண்டான, அந்த உழைப்புக்கு உண்டான ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே கிடைக்கும். ஆனாலும் 12 அதாவது குரு 12 இருப்பது வரைக்கும் தொழிலை பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. பெரிய என்ன அளவுக்கு இருக்குதோ அதை மட்டும் பார்த்து செயல்படுத்திட்டு போங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அப்போது அடுத்தது பாருங்கள், சனி பகவான். இந்த சனியை பற்றி நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா உங்களுக்கு அவருக்கு 8, 9 கூடியவர். அந்த 8, 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுதும் ராசி அதிபதியோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபார ரீதியாக. அப்போ நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே இந்த மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் லாபங்கள், கொஞ்சம் பணவரவு இதெல்லாமே உண்டு அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு காம்பினேஷன், சூரியன் சனி காம்பினேஷன் இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த காம்பினேஷன் இல்லாமல், இந்த கிரகம் அதாவது சூரிய திசையில் சனி புத்தி, சனி திசையில் சூரிய புத்தி இதெல்லாம் இல்லாமல் சுக்கிர திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் சுக்கிர புத்தி, இந்த முதல் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த காம்பினேஷன்லாம் இருந்தால் மட்டும் எந்த விஷயத்துக்காக நான் அது உங்களுக்கு ஜாதகத்தில் சொன்னனோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தினீங்கன்னா பெரிய மன பாதிப்புகள்லேருந்து தப்பித்து வந்து விடலாம் அப்படிங்கிறதா உண்மை. அதற்கு எல்லாமே தீர்வு உங்களுக்கு குலதெய்வம் தான். குலதெய்வம் கொஞ்சம் உச்சமாக இருக்கிறதுனால, ஜாதகத்தில் குலதெய்வ ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட பெயர்லேருந்து காப்பாற்றி பெருசாக வர்றது சிறுசாக, அதாவது மலையாட்ட இருந்த பிரச்சனையை பனியாட்ட விலக்கி விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்கள் குலதெய்வத்தினால மட்டும்தான் முடியுமே தவிர வேற எந்த தெய்வங்களும் இந்த மாதம் உங்களை காப்பாற்றாது. இரண்டாவதாக கால பைரவர் வழிபாடு பண்ணலாம். இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அவர்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் சனிக்கிழமை சூரிய ஹோரையிலையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலையோ நீங்கள் போய் சிவனையும் பைரவரையும் வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் மட்டும் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க. பெரிய பாதிப்புகள் இருந்து தப்பித்து இந்த ஜாதகமே அப்படியே உங்களுக்கு யோகமாக இந்த மாதம் மாறுவதற்குண்டான தெய்வ வழிபாடுகள் இவங்க 2 பேரும் மட்டும்தான். இவங்க 2 பேர்த்தையும் இந்த மாதம் முழுவதும் வழிபாடு பண்ணுங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன சஜஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுபோக தசா புத்தி, அதாவது உங்கள் ஜாதகத்தில் தசை என்ன தசை நடக்குதோ, என்ன புத்திகள் நடக்குதோ அதற்கு தகுந்தது போல நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம், ஜோதிடம், பரிகாரங்கள் சார்ந்த எல்லா விஷயங்களும் கொடுத்துட்ருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மார்ச் மாதத்தோடு தான் நமக்கு இந்த அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது விலகுது. அது வரைக்கும் கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கை பதிவு. அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை, சூரியன் சனி சேர்க்கை இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய பண வரவு, மகாலட்சுமி யோகத்தை கொடுத்தாலும் கூட சில ஒரு வகையான செய்யாத தப்புக்கு ஒரு பழி பாவங்கள் ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஏன் சொல்கிறேன்னா, இது முதல்லையே சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு அஷ்டமச்சனி அவமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விதிகள் உண்டு. அவர் போகிறப்போ இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை இந்த காம்பினேஷன்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர திசையோ ராகு திசையோ சுக்கிர புத்தியோ ராகு புத்தியோ சுக்கிரன் ராகு சாரத்தில் இருந்தாலோ ராகு சுக்கிரன் சாரத்தில் இருந்தாலோ அல்லது ராகு இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து 1ஆம் வீடு 5ஆம் வீடு 9ஆம் வீடு இந்த 3 இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போது இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கடகராசி அன்பர்களே கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் இளம் பருவம், இந்த பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய மொபைல் சார்ந்த விஷயத்தில், அதே போல் உங்களுடைய சேஃப்டியில் ரொம்ப கவனமாக இருங்க. எப்படியும் உங்களுடைய தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு இந்த சுக்கிரன் ராகு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது சொல்கிறோம். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா,
இது உச்சகட்டமான மகாலட்சுமி யோகத்தை கொடுத்தாலும் கூட உச்சகட்டமான பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அப்போ உங்கள் பங்காளி உறவுகள், உங்கள் வம்சத்தில், உங்கள் குடும்பத்தில் எல்லாத்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃபெயிலியர். இளம் வயதிலேயே பெண்களுடைய நிலைகள் சரியில்லாமல் இருக்கிறது, கணவன் மனைவி விட்டு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பது, ஆண் வாரிசாகவே பிறப்பது அல்லது பெண் வாரிசாகவே பிறப்பது, இருக்கின்ற பெண் குழந்தைகள் ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பது, வளர்ச்சி இல்லாமல் இருப்பது, அதே போல் கட்டிட்டு வந்த பெண்களும் உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய மருமகள் இது போல் கட்டிட்டு வரக்கூடிய பெண்களும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, நம்ம குடும்பத்தில் பிறந்து வெளியே போயிருக்கக்கூடிய பெண்களும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாமே பெண் சாபத்தினுடைய அறிகுறிகள். இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பிறந்தன்ன பெண் குழந்தைகள் இறப்பது, பருவமே ஆகாமல் இருக்கிறது, அதே போல் பார்த்துட்டிங்கன்னா 20 வயதுக்குள்ளேயே பெண்கள் இறப்பது, இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பெண் சாப ஜாதகம் தான். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இந்த போல் உங்கள் வம்சத்தில் உங்கள் குடும்பத்தில் நடக்குது அப்படின்னா இது பெண் சாப ஜாதகம். அப்போ உங்கள் ஜாதகத்திலே அந்த அமைப்பு இருக்குதுன்னா இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்து, இது குறிப்பிட்டு கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால இது அவமானத்தை கொடுக்கும், பண வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சேர்க்கையாக இருந்தாலும் அவமானத்தையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. இப்போ உங்கள் பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் அதிபதி சூரியன். இந்த சூரியன் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். எத்தனாம் தேதி வரைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 12ஆம் தேதி வரைக்கும். அப்போது உங்களை 2ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு வழியில் பண வரவு, நீங்கள் உங்களுடைய நல்ல நல்ல விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், பேச்சு சார்ந்த விஷயங்கள், நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும், ஒரு பஞ்சாயத்துக்காக போகிறீங்க, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை மற்றவர்கள் நம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதெல்லாமே 12ஆம் தேதி வரைக்கும் வைத்து கொள்ளலாம். அதற்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த 2ஆம் அதிபதி 8க்கு போகிறார். 2ஆம் அதிபதி 8க்கு போனால் விபரீத ராஜயோகம் ஒரு வழியில் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் யோகம், வராத கடனெல்லாம் திருப்பி வர்றது, இதெல்லாம் ஒரு வகையில் இருந்தாலும் கூட பண ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். 8ங்கிறது உங்களுக்கு மறைவு ஸ்தானம். அப்போது யாரோட அங்கே சேர்றாருன்னு பார்த்துட்டிங்கன்னா 8ஆம் அதிபதியோடையே சேர்றாரு. அப்போ 8 2ஆம் அதிபதி சேரும் பொழுது விபரீத ராஜயோகங்கள், திடீர் பண வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். முயல் சொத்து வர்றது, இதில் எல்லாமே பூர்வீக சொத்துல பிரச்சனைகளாக இருப்பது, இதெல்லாமே இருந்ததுன்னா 12ஆம் தேதிக்கு மேலே வம்பு வழக்குகள் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 12ஆம் தேதிக்கு மேலே கிடைக்கும். அதே போல் 12ஆம் தேதிக்குள்ள இயற்கையாகவே சுமூகமாக ஈஸியாக வரக்கூடிய பண வரவு அப்படிங்கிறது எல்லாமே 12ஆம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மற்றும் 12ஆம் அதிபதி, இந்த 3ஆம் அதிபதியும் போய் 8ல் போய் நிற்குது. 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பார்த்துட்டிங்கன்னா 11ஆம் தேதிக்கு மேலே 8க்கு போய் நிற்கிறார். அப்போது இவங்க எல்லாமே ஒரு 11ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு சாதகமாக ஈஸியாக இருக்கக்கூடியது எல்லாமே கொடுப்பார். அப்போ 3 7 இருந்ததுன்னா முயற்சிகள் கைகூடி வர்றது, சீக்கிரமாக பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கறது, தேவையில்லாத விரயத்தை கொடுப்பது, இதெல்லாமே உண்டு. 12ஆம் அதிபதி 7 இருந்ததுன்னா குடும்பத்துக்காக, மனைவிக்காக, கணவருக்காக ஏதாவது ஒரு விரயங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட 11ஆம் தேதிக்கு மேலே இந்த புதன் 8ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது மறைந்த கிரகங்கள் மறையும் பொழுது ஒரு யோகத்தை கொடுத்தாலும் அதே போல ஒரு அவயோகத்தையும் கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கிறது உண்மை. இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் பணவரவு, திடீர் சொத்துக்கள், விபரீத ராஜயோகங்கள், இதெல்லாமே 3 12ஆம் அதிபதி மறைந்த கிரகம் மறைவு இடத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறோம். அப்போ இவங்க 3 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகமாக தீர்த்த யாத்திரைகள், திடீர் பணவரவுகள் இதெல்லாமே கொடுத்துட்டு போயிடும். அதே போல் பணம் நல்லா வருதுங்க, சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லைங்க குடும்பம் நல்லா ஒற்றுமையாக இருக்கிறோம், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த 2 தான் கொடுக்கும். எந்த கிரகம் ஒரு யோகத்தை கொடுக்குதோ அதே கிரகம் ஒரு அவயோகத்தையும் கொடுக்கும். அப்போது நீங்கள் உங்கள் ஜாதகப்படி இந்த மாதம் எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்தது போல் நீங்கள் மாற்றிக்கொள்வது அல்லது அதற்கு தகுந்தது போல் கிரகங்கள் மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. அடுத்தது சுக்கிரன் யார் உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி. 4ங்கிறது தாய், சுகஸ்தானம், வீடு, மனை, சொத்து, சுகங்கள், லாபங்கள், இதெல்லாமே சுக்கிரன் கொடுக்கறதா. இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ல் உச்சமாகிறது மிகப்பெரிய யோகம்.
வீடு வாங்குறது, சொத்துக்கு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, மனைவி மூலமாக கணவர் மூலமாக ஏதாவது ஒரு சொத்துக்கள் வருவது, தாய் சொத்துக்கள் வருவது, எதிர்பார்த்த லாபத்தை விட மிகப்பெரிய லாபங்கள் கிடைப்பது, இது எல்லாமே சுக்கிரன் உச்சமாக இது ஒரு மாதத்தில் நிச்சயமாக நடந்தே தீரும் உங்களுக்கு. ஆனாலும் அதே தான் நான் உங்களுக்கு முதல் சொன்னதான், சுக்கிரன் ராகு காம்பினேஷன் மகாலட்சுமி யோகத்தை கொடுத்தாலும் ஒரு வகையில் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய கேரக்டர் வைஸில் வீட்டில் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்துன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் பாருங்கள் 9ல் போய் உச்சமாகும் பொழுது பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் ஏதாவது ஒரு சாதகமாக வரக்கூடிய ஒரு விஷயங்கள், அவங்க பூர்வீக சொத்துக்கள் வர்றதுல ஏதாவது தடை தாமதங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு, ரொம்ப நாளாக பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிரன் போய் சேரும்பொழுது நீங்கள் அந்த பூர்வீக சொத்தை பற்றி பேசும்பொழுது உங்களுக்கு அது சாதகமாக வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் சின்ன அவமானத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்தது பாருங்க செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் 5 மற்றும் 10ஆம் அதிபதி, குழந்தை மற்றும் தொழிலை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 12ல் போய் வக்கரத்தில் இருக்குது 24ஆம் தேதி வரைக்கும். 5ஆம் அதிபதி வக்கரமானா குழந்தைங்க சொன்னபடி கேட்காது, இதுதான் உண்மை. குலதெய்வம் 2 குலதெய்வமாக இருக்கும் வக்ரகிரியாக இருக்கும் பொழுது, அல்லது ஜாதகத்திலே 5ஆம் அதிபதி அப்படிங்கிறவரை வக்ரமாக இருந்தால் 2 குலதெய்வங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லது மண் எடுத்துகிட்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் 5ஆம் அதிபதி வக்ரமானால் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் குழந்தைகள் சொன்னபடி கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் இந்த காம்பினேஷன் இந்த மாதம் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. 5ஆம் அதிபதி வக்கரமாகி, குழந்தை ஸ்தானமும் வக்கரமாகி, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சனி சூரியன் சேர்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் இந்த குழந்தை சார்ந்த சில அவமானங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுது. அதுக்கு தேவையில்லாத விரயங்கள் உண்டு அப்படிங்கிறதையும் காட்டுது. அல்லது ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள், ராகு நம்ம அவமானத்துக்கு மட்டும் எடுத்துக்க கூடாதுங்க. ஒரு மருத்துவ செலவுகள், அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி பண்ணுறது, ஒரு ஆக்சிடென்ட் கிரகம், இதெல்லாமே ராகு தான். ஒரு அவமானப்படுத்தக்கூடிய கிரகமும் ராகு தான். அப்போ அவரோட சேரும் பொழுதும் உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் 5ஆம் அதிபதி வக்கரமாக இருக்கும் பொழுதும் குடும்ப ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக கூட இது ஏதாவது ஒரு குடும்பத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுவே உங்களுக்கு 10ஆம் அதிபதி ஆகிறதுனால தொழிலையே ஏதாவது ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம். ஆனால் அது 24ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். 24ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகள் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் விலகிரும், தொழிலில் வளர்ச்சி, தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு சுமூகமான ஒரு அமைப்பு. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதில் இருந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு, தேவையில்லாத பயணங்கள், சொந்த தொழில் ரீதி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்துட்டிங்கன்னா அதிக பயணங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் எல்லாமே. எதுக்கு பயணம் பண்ணுறீங்க, ஏன் பயணம் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்தளவுக்கு பயணங்கள் செவ்வாய் 12ல் இருக்கும்போது கொடுப்பார். அப்போ அதற்குண்டான ஒரு விஷயங்கள், அதற்குண்டான லாபங்கள் எல்லாமே 24ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது குரு பகவான். இந்த குரு யார், உங்களுடைய ஜாதகத்துக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11லிருந்து வக்கரத்தில் இருந்துட்டு இருந்தார். இப்போ பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே வக்கரம் நிவர்த்தி பெறுகிறார். அப்போ அந்த வக்கரத்தினுடைய ஒரு கெடுபலனை உங்களுக்கு சுத்தமாக 4ஆம் தேதிக்கு மேலே இருக்காது அப்படிங்கிறதா உண்மை. அப்போ 6க்குடையவர் 11ல் இருந்தால் நல்ல வேலை, எதிர்பார்த்த வேலை. 6னா உத்தியோகம், 6னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது, 6ஆம் இடம்னா கடன், நோய், வழக்கு, வம்பு வழக்குகள் எல்லாமே சொல்கிறது 6 தான். அப்போ அது உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போகும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வம்பு வழக்குகள் விலகும், கடன் இருந்தால் அதை அடைபெறுவதற்குண்டான பணவரவு சேரும், எதிர்பார்த்த வேலைகள், நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தோடு கிடைப்பதற்குண்டான நல்ல லாபத்தோட, ஏன்னா 11ங்கிறது லாபஸ்தானம் இல்லையா, அப்போது நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தோடு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால 9ஆம் அதிபதி 11க்கு வரும் பொழுது பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே அப்பா மூலமாக உங்களுக்கு உதவிகள், பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபங்கள், ஒரு சொத்தை விற்கும் பொழுது, ஒரு சொத்தை விரயம் பண்ணும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே இந்த குரு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சனி பகவான். இந்த சனி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் அதிபதி, 8லிருந்து சூரியன் புதனோட சேர்க்கையாக இருக்கும் பொழுது வியாபாரம் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அதே போல் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனாலையும் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள இந்த காம்பினேஷன், சூரியன் சனி சேர்க்கை காம்பினேஷன், சுக்கிரன் ராகு காம்பினேஷன், இதெல்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. சூரியனும் சனியும் சேர்ந்தால் ஆண் ஜாதகத்தால் அப்பாவுக்கும் பையனுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா அப்பாவும் பொண்ணும்
ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. அப்போ ஆண் ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருந்ததுன்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகுது அப்படிங்கிறது அர்த்தத்தினால இந்த காம்பினேஷன் இந்த வருஷம் ஒரு முறை மட்டும்தான் வரும். இந்த மாதம் மட்டும்தான் இது நிற்கும். அதனால இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள தந்தை உறவுகள் மூலமாக இருந்தாலும் சரி, மகன் உறவு மூலமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத உண்மை. இருப்பினும் கடகராசிக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் ஒரு நல்லதை செய்து கொண்டு தான் இருப்பார், நல்லதை தான் கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம். என்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்குண்டான பிப்ரவரி மாத பலன்கள் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இறை வழிபாடு, ஜோதிடம், பரிகாரங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களை ஆளக்கூடிய கிரகம் நீங்கள் யார், உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்கிறது சூரியன் தான். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார் 12ஆம் தேதி வரைக்கும். 12ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு போய் நேராக சிம்மத்தை பார்க்குறார். இது சிம்ம ராசிக்கும் பொருந்தும், சிம்ம லக்னத்துக்கும் பொருந்தும் இந்த பதிவு. அப்போது சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி மறையிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு கிடையாது. 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், வழக்கு, வேலையில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது, அல்லது வேலையில் ஒரு இடமாற்றம், இது எல்லாமே உங்களுக்கு 12ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அதற்கு மேல் பார்த்துட்டிங்கன்னா இந்த 12ஆம் தேதிக்கு மேலே இந்த சூரியன் சனி பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசியை நேருக்கு நேர் பார்க்க போகிறார். எப்பொழுதுமே ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ தன்னுடைய லக்னத்தையோ தன்னுடைய சொந்த வீட்டையோ தன்னுடைய ராசியோ பார்த்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அப்போ சிம்ம ராசிக்கு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் இப்போ எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்குதோ அந்த தடையெல்லாம் 12ஆம் தேதிக்கு மேலே உடையும். சூரியன் அப்படின்னா ஒளி கிரகம். மற்ற எல்லா கிரகங்களையுமே நம்ம பஞ்சாங்கத்தில், நம்ம ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறோன்னா ஒரு குருட்டு கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். சூரியனை மட்டும்தான் ஒளி கிரகம்னு சொல்கிறோம். அதனால தான் நவகிரகத்தில் பார்த்திங்கன்னா நடுவில் அவரை வச்சுருப்பார். சூரிய உதயமானாத்தான் எல்லாத்துக்குமே பூஜை. சூரியன் எப்போ உதயம் ஆகுதோ அதற்கப்புறம் தான் நம்ம உலகத்துக்கு வெளிச்சம் இல்லைங்களா? அப்போது சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது, இப்போ பாருங்கள், இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்குலாம் கண்டசனி நடந்துட்டுருக்கும். கண்டசனினால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, வியாபாரத்தில் ஒரு செழிப்பு இல்லாமல் இருக்கிறது, பார்ட்னருக்குள்ள, நண்பர்களுக்குள்ள, இதெல்லாமே இந்த சிம்மத்துக்கு கண்டசனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். இப்போது இந்த கண்டசனியினுடைய தடை அதை சனி பார்க்கறதுனால தான் அந்த இடம் இருளாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போது அந்த இருளை உடைத்து அந்த ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் 7லிருந்து நேராக உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நடக்கும். அப்போது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் எல்லாமே இந்த ஒரு மாதம் உங்களுடைய பிளான் எல்லாமே சூப்பராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இருள் விலகி ஒரு ஒளி கிடைக்கும். அதே போல் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. யாரோ ஒருத்தர் மூலமாக நீங்கள் எதுலெல்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கிறீங்களோ, எதுலெல்லாம் டவுனாக நிற்கிறீங்களோ, எதுலெல்லாம் உங்களுக்கு தடை தாமதங்கள் ஆகிட்டு இருக்குதோ அதற்கு எல்லாத்துக்குமே ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அப்போது ஒரு மாதம் சூரியன், அதாவது இங்கே தான் இருப்பார். மாசி மாதம் முழுவதும் சூரியன், தமிழ் மாதத்தில் சொல்லிட்டோம்னா மாசி மாதம் முழுவதும் இங்கே தான் இருப்பார். மாசி மாதம் முழுவதும் நீங்கள் உங்களுக்கு உண்டான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தினீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த ஒரு வருடத்திற்கு உண்டான ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அது கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கிறது முற்றிலும் வேணும். ஏன்னா நேருக்கு நேர் பார்வை, நேரடி பார்வைக்கு வளர்ச்சின்னு அர்த்தம். குரு, சனி, செவ்வாய் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பார்வைகள் உண்டு. ஆனால் சூரியனுக்கு ஒரே பார்வை, நேரடி பார்வை மட்டும்தான். அப்போ அவர் நேரடியாக பார்க்கும் பொழுது உங்கள் ராசியவே தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்லதை செய்து கொடுத்து தான் போவார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அப்போ உங்களுடைய பிளான் எல்லாம் நீங்கள் எப்போ வச்சுக்கலான்னா 12ஆம் தேதிக்கு மேலே, 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. 12ஆம் தேதிக்கு மேலே பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே கண்டிப்பாக உண்டு. உங்கள் பிளானிங் எல்லாமே 12ஆம் தேதிக்கு மேலே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்தது புதன். இந்த புதன் யார்? உங்களுக்கு தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. அவர் இருக்கிறதும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6ல் தான் போயிருப்பார். அப்போ 2 கூட எவரோ லாபஸ்தானாதிபதியோ தனஸ்தானாதிபதி இங்கே 6ல் மறையும் பொழுது
பணம் வராது. சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் லாபங்கள் குறைஞ்சு வந்திருக்கும். பெரிய அளவுக்கு பணம் ரோலே ஆயிருக்காது இந்த மாதம். ஆனால் இந்த புதனும் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு போகிறார் 11ஆம் தேதிக்கு மேலே. அப்போ 2 கூடையவர் 11ஆம் அதிபதி 7க்கு வரும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு நிச்சயமாக கிடைக்கும். பார்ட்னர் மூலமாகவோ எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இப்போ இருக்கக்கூடிய அந்த இருள் அப்படின்னு சொல்லக்கூடியது 11ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக இருக்காது. ஏதாவது ஒரு வழியில் பண வரவு, சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 7ஆம் இடம் அப்படிங்கிற திருமண ஸ்தானம் இல்லையா? அப்போ அங்கே புதன் வரக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்த்த திருமணம், அதே போல் எதிர்பார்த்த லாபங்கள் இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான, ஏன்னா அவர் தான் வந்து உங்களுக்கு குடும்பஸ்தானம், குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய கிரகமும் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா புதன் தான். அப்போ அவர் போய் உங்களுக்கு 7க்கு வரும் பொழுது குடும்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், யாரோட சேர்றாங்க, யாருடைய சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சனி பகவானோட சேருது சூரியனும் புதனும். அப்போது இந்த சனி புதன் சேர்க்கை அப்படிங்கிறது வியாபாரத்தில், தொழிலில், ஒரு லாபத்தில் வளர்ச்சியை கொடுத்துரும். ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா அதில் ரீதியாக வரக்கூடிய சில பணம் எல்லாமே கொஞ்சம் மந்த நிலைகளாக இருப்பதற்கு, பணம் வர்ற இடம் கொஞ்சம் தாமதமாக வர்றது, இதெல்லாம் ஏன்னா சனியில் தாமத கிரகம்னு சொல்கிறோம். அப்போது விஷயம் நடந்துடும். ஆனால் அந்த பணம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். ஆனால் வந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பணம் கண்டிப்பாக நிச்சயம் வந்து சேரும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இதே போல் சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கான்னு பாருங்கள். இந்த சூரியன் சனி சேர்க்கை ஆண் ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக அப்பாவுக்கும் பையனும் வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு பிரச்சனைகளாகத்தான் இருக்கும். வீட்டில் 2 பேரும் இருக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் வெளியே போயிடுவாங்க. நிம்மதியாக ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட முடியாது. இது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் வருடம் ஒரே ஒரு முறை மட்டும்தான் சனியும் சூரியனும் சேரும். அப்போ அந்த காலகட்டங்களில் அந்த தோஷத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஆண் ஜாதகமாக இருந்தால். அப்போ இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம், மாசி மாதம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும், 16ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு மேலே வந்து ஒரு மாத காலங்கள் வீட்டில் அப்பாவும் பையனும் இந்த காம்பினேஷன் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத பேச்சுக்களை பேச வேண்டாம். குடும்பத்தில் தேவையில்லாத வியாபாரம் சார்ந்த, தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் பாருங்கள், பெண் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவும் பொண்ணும் பயங்கர பாசமாக இருப்பாங்க. இந்த காலகட்டங்கள் எல்லாமே அப்பா கிட்ட என்ன கேட்டிங்கனாலும் கிடைக்கும். தாராளமாக வாங்கிட்டு போய்க்கலாம். சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட இப்போ கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பெண் ஜாதகத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்ததுன்னா அந்த பொண்ணும் அதிர்ஷ்டசாலி, அவங்க அப்பாவும் அதிர்ஷ்டசாலி. 2 பேரும் பிரியவே மாட்டாங்க. யாரையும் விட்டு கொடுத்துக்கவும் பேசிக்கவும் மாட்டாங்க. இது வந்து பெண் ஜாதகத்துக்கு. ஆண் ஜாதகத்துக்கு மட்டும்தான் இந்த பாதகம். பெண் ஜாதகத்துக்கு அது யோகம். அதே போல் அடுத்தது பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள். இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கை உச்சகட்ட பண வரவு மகாலட்சுமி யோகம். அதே போல் உச்சகட்ட பெண் சாபம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த காம்பினேஷன் இதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பணவரவு வசதி வாய்ப்புகளோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைகள், பங்காளி உறவுகள் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைகள், உங்கள் வம்சத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைகள் எல்லாமே நல்லா இருக்காது. ஒன்றா ஆண் வாரிசாகவே பிறக்கும் அல்லது பெண் வாரிசாகவே பிறந்துட்டு இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பெண்களுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது உங்கள் குடும்பத்தில். அல்லது கணவன் மனைவி பிரிந்து வாழ்வாங்க, விடோவாக இருப்பாங்க, அல்லது கணவர் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வழியில் பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. இதுதான் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தால் உங்கள் வம்சத்தில் நடக்கக்கூடிய உச்சகட்ட பெண் சாபம். ஆனால் பணவரவெல்லாம் கொடுத்துரும். இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை, பணவரவு, மகாலட்சுமி யோகம், எப்படி பணம் வருது, எது வருது, தொடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லாபமாக வர்றது எல்லாமே இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை. நான் சொன்னது போல் இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா இந்த அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அது இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை அல்லது சுக்கிர திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசை, ராகு திசை, ராகு இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து 1ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தாலோ அல்லது சுக்கிரன் ராகு சாரம் வாங்கியிருந்தாலோ, ராகு சுக்கிரன் சாரம் வாங்கியிருந்தாலும் சுக்கிரன் ராகு சேர்க்கை தான். இது எல்லாமே இந்த மாதம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு அவமானங்களோ, தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரோ, குடும்பத்தை விட்டு வெளியே எங்காவது இந்த லவ் பண்ணிட்டு ஓடுறது, தேவையில்லாத ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது, குடும்பத்தை ஏமாத்துறது, தன்னை மறந்து சில செயல்கள் செய்கிறது, இதெல்லாமே இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் ஜாதகத்தில் இருந்தால் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருந்து அதை வந்து வருஷம் ஒரு முறை மட்டும்தான் இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் வரும். சுக்கிரன் உச்சமாகிறது யோகம்.
ஆனால் இந்த முறை ராகுவோட சுக்கிரன் உச்சமாகிறப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் கூட நடக்கும், உங்களையும் மீறி நடக்கும். போதைக்கு அடிமையாகிறது, தனக்கே தெரியாமல் எப்படி அதே உச்சகட்ட போதையில் இருக்கிறது, என்ன நடக்குது ஏதுன்னே தெரியாத அளவுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே இந்த சுக்கிரன் ராகு கொடுத்துரும். அதனால இந்த மாதம் முழுவதும் இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை இங்கே தான் இருக்க போகுது. தை அமாவாசையிலேருந்து தொடங்குது. இது பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இது இருந்தாலும் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த காம்பினேஷன் சரியில்லாத ஒரு காம்பினேஷன். பண வரவுக்கு ஓகே, ஆனால் கேரக்டர் வைஸில் கை வச்சிடும். அதே போல் சனியும் சூரியன், சனி புதன் சேர்க்கை எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் கேரக்டர் வைஸில் இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருந்தாலும் சில அவமானத்தை கொடுக்காம அது இந்த இடத்த விட்டு போகாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு, இந்த சிம்ம ராசிக்கு இது 3 மற்றும் 10ஆம் அதிபதி, 3 10 குடையவராக இருக்கும் பொழுது தொழிலையே கொஞ்சம் கை வச்சிரும். தொழில் வளர்ச்சியை கொடுத்தாலும் கூட கொஞ்சம் பெண்கள் விஷயத்துல, ஏன்னா உங்களுக்கு கர்மகாரகன் சுக்கிரன் யாரும் உங்களுக்கு 10ஆம் அதிபதி, 10ஆம் இடம் தான் நம்மளுடைய கர்மாவை சொல்லக்கூடியது. அப்போ சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அவங்க கர்மாவை எங்கிருந்து பார்க்கணும் அப்படின்னா 10ஆம் இடம் சுக்கிரனை வச்சு பார்த்தா அவங்க கர்மா தெரிஞ்சு போயிடும். அப்போ உங்க கர்மகாரகன் ராகுவாக இருக்கக்கூடிய ஒரு சர்வ கிரகத்தோட பாவ கிரகத்தோட சேரும் பொழுது ராகு தாங்க உங்களுடைய பாவத்தை கழிப்பாரு. சனி பகவான் இவர் இந்த பாவங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சாஸ்திரக்காரகன் சனி பகவான், இந்த இடத்துல இந்த கிரகம் உட்காரணும், சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கணும், குரு இந்த இடத்துல இருக்கணும், இவங்க ஜாதகத்திலையும் சனி பகவான் கணிப்பார். அந்த கணிச்சு அந்த பாவத்தை கழிக்கிறது யாருன்னா ராகு தான். அப்போ ராகு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஏன்னா ராகு நல்லா இருந்தால் நல்ல கர்மாவே வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இதில் நம்ம சோழி பிரசனம் பார்ப்போம் இல்லைங்களா, சோழி பிரசனம் போட்டு பார்க்கறது. பிரசனத்தில் பார்த்தோம்னா குலதெய்வத்தை ஒரு வகையில் எடுத்தாலும் கூட ராகு வச்சு அவங்க வம்ச தோஷத்தையுமே நம்ம சொல்லிடுவோம். ராகுதான் வம்சாவளியாக வரக்கூடிய தோஷங்கள் எல்லாமே சொல்றது ராகுதான். அப்போ இந்த வம்சாவளியாக வர பெண் சாபம், பெண் தோஷத்தை சொல்றது சுக்கிரன் ஒரு பெண் கிரகம். அதோட ராகு சேர்றதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வம்சாவளியாக பெண்களுக்கு துரோகம் பண்ணி இத்தனை தலைக்கட்டு, 3 தலைக்கட்டு, 4 தலைக்கட்டு, 7 தலைக்கட்டெல்லாம் பெண் சாவதுனால நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கிரன் ராகு தான். நம்மளுடைய வம்ச தோஷத்தை சொல்லக்கூடியது ராகு தான். அப்போ அந்த ராகுவோட சிம்ம ராசிக்குண்டான கர்மகாரகன், உங்கள் கர்மாவை கழிக்கக்கூடியது உங்கள் கர்மாவை சொல்லக்கூடிய சுக்கிரன் ராகுவோட சேரும் பொழுது உங்கள் கர்மா இந்த மாதத்தில் கழிப்பதற்குண்டான ஏதாவது ஒரு வேலை நிச்சயமாக நடத்தியே தீர்வார் இந்த சுக்கிர பகவான் ராகுவோட காம்பினேஷனில் சேர்ந்து. அப்போது உங்கள் ஜாதகத்தில் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு. ராகு எந்த அளவுக்கு தோஷத்தையும், ராகு எந்த அளவுக்கு உங்களுடைய வம்சா தோஷத்தையும் சொல்லுதோ அந்த அளவுக்கு உங்கள் வம்சத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் குலதெய்வம் தான். அப்போ குலதெய்வ வழிபாடு செய்யணும். இது போல காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஓடிடுங்க குலதெய்வ கோயில். குலதெய்வத்தினால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அப்படிங்கிறதுனால சிம்மராசி சிம்ம லக்னமாக இருந்தாலும் இந்த காம்பினேஷன் ஜாதகத்தில் சூரியன் சனி சுக்கிரன் ராகு சேர்க்கையில் இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் குலதெய்வ வழிபாடை இந்த மாதம் தை அமாவாசையிலேயே போய் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அன்னைக்கு தான் சுக்கிரன் உச்சமாகுது, அவரோட போய் ஜாயிண்ட் ஆகிறார். அப்போது அன்னைக்கே போய் தை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த மாதம் மழையாட்ட வரக்கூடிய பிரச்சனை பனியாட்ட விலகும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. அப்போது இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் குலதெய்வம் மற்றும் சூரியன் சனி சேர்க்கை இருந்ததுன்னா கால பைரவர் வழிபாடு செய்யலாம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை சனி ஹோரையிலையோ அல்லது சனிக்கிழமை உங்களுக்கு சூரிய ஹோரை எந்த டைமில் வருதுன்னு பார்த்து நீங்கள் செய்து கொள்வது என்பது சிறப்பான ஒரு விஷயம். அங்கே போய் வழிபாடு செய்கிறதுனாலே போதும். சும்மா ஒரு வில்வ இலை வாங்கி சிவனுக்கு கொடுத்து பைரவருக்கு கொடுத்து அர்ச்சனை உங்கள் பேருக்கு யாருக்கு இந்த காம்பினேஷன் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கனாலும் இதோடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார்? உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதி. இவர் எங்கே இருக்காருன்னா லாபஸ்தானத்தை போய் வக்கரத்தில் நிற்கிறார். அப்போ 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சிம்மராசிக்கு சிம்ம லக்னத்துக்கு வக்கரத்தில் இருந்தால் தாய் தந்தையர் மூலமாக ஒரு மனக்கசப்புகள் ஏற்பட்டு இருந்திருக்கும். அவங்க சொத்துக்கள் மூலமாக, வண்டி வாகனங்கள் மூலமாக அல்லது பூர்வீக சொத்துக்கள்னால பிரச்சனைகள் வந்தது, சொத்து சார்ந்த ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறது, அதில் ஒரு பழிபாவங்கள் ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், ஆரோக்கியம் கொஞ்சம் 2 பேர்த்துக்குமே கொஞ்சம் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்கிறது, அதற்கு மருத்துவ செலவுகள் செய்கிறது, இதெல்லாமே இந்த 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. வக்ரம்னா கோபம், வக்ரம்னா திரும்பி இருக்குது, வக்ரம்னா எல்லாம் டபுளாக கிடைக்கிறதா அர்த்தம். நல்லதாக இருந்தாலும் டபுளாக கிடைக்கும், கெட்டதாக இருந்தாலும் டபுளாக கிடைக்கும். அப்போ 4 9 கூடையர் வக்ரமாகி 11 இருக்கும் பொழுது லாபம் வரும். 24ஆம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய லாபங்களும் தாய் தந்தையனுடைய அனுகிரகமும் தாய் தந்தையர் மூலமாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரக்கூடியது எல்லாமே 24ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா 24ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா ஒரு
சண்டையோ சச்சரவோ இதெல்லாம் பெருசாக வந்து கிடைக்கும். 24ஆம் தேதிக்கு மேலே அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுமூகமாகவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வர்றது. அதுதான் வந்து இந்த வக்ரமாகிறதுக்கும் வக்ரம் இல்லாமல் ஒரு கிரகம் இருப்பதற்குண்டான பலன். அதனால் அப்பா அம்மா உறவுகள், சொத்து சார்ந்த பிரச்சனைகள், வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்குது அப்படின்னா இதெல்லாமே 24ஆம் தேதிக்கு மேலே வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, குரு பகவான். இந்த குரு பாருங்க பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது. அவரும் வக்ர வக்ரத்துல தான் இருந்தார். இப்போ அவர் நிவர்த்தி ஆக போறார். சிம்மராசிக்கு குரு 5-8 குடையவர். 5 யார்? குலதெய்வ ஸ்தானாதிபதி வக்ரமாகி உட்கார்ந்துருக்குது. எப்படி வந்து உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்கப்போ குலதெய்வத்துக்கிட்ட போய் நின்றாலும் கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்காது. அப்போ பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலதான் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். அப்போ குலதெய்வ ஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அது ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு வரப்போகிற 10ஆம் வீட்டுல இருக்கிறார். அப்போ அதற்கு மேல குலதெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது தொழில் வளர்ச்சி, தொழில நல்ல லாபங்கள், தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் உடையிறது, கெட்ட பெயர், அவமானங்கள் இதெல்லாமே விலகுவது, தேவையில்லாத பழிபாவத்துக்கு ஆளாகி இருந்தாலும் கூட அந்த பழிபாவங்கள் எல்லாமே விலகு. ஏன்னா ராசிக்கு 8ல சுக்கிரன் இருக்கும் பொழுது தேவையில்லாத பழிபாவங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ராகு 8ல இருந்தால் நடக்கும். ராசிக்கு 8ல ராகு இருக்கார். அப்போ அது எல்லாமே இந்த குலதெய்வ வழிபாடுகள் நீங்கள் செய்யும் பொழுது அந்த பழிபாவங்கள் எல்லாமே கொஞ்சம் விலகும். ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு. அப்போ குரு நல்லா இருக்கணும். இந்த வீட்டுக்கு அதிபதி குரு. ராகு இந்த வீட்டில் இருந்தால் இந்த வீடு தன்னுடைய வீடாக பாவித்துக் கொள்வார். அப்போ ராகு நிற்கின்ற வீட்டின் அதிபதி நல்ல நிலையில் இருக்கணும். அப்போ ராகு 8ல இருந்து அவமானங்கள், சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், அடிபடுறது, காலில் காயம் படுறது, தலையில் அடிபடுறது இதெல்லாமே ராகு கொடுத்துட்டு இருக்கும். அதற்கு வீடு கொடுத்த குரு வக்ரத்தில் இருந்தார். இப்போ 4ஆம் தேதிக்கு மேலே வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது இந்த ராகு கொடுக்கக்கூடிய இந்த கெடுபலன்கள் எல்லாமே இந்த குருவால ஒன்னா தெரியப்படும் அல்லது குறைக்கப்படும் அல்லது வராமல் கூட போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அது உங்கள் தசை புத்தி நல்லா இருந்தால் சுத்தமாகவே வராது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. கோச்சாரங்கள் அருமையாக 100% பேசுது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ கோச்சாரப்படி மாத பலன்களே நீங்கள் இதை கண்டினியூவாக நீங்கள் பார்க்கும் பொழுதுமே இந்த மாதத்தெல்லாம் நடக்குமா, அப்போ அதை தகுந்தது போல் நம்ம மாற்றிக்கொள்வது என்பது சிறப்பு. அப்போ பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருந்து செயல்படுத்த வேண்டியது ஒரு உண்மை. அடுத்தது பாரு, உங்கள் லக்னத்துக்கு 6 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான். இந்த சனி போய் உங்களுக்கு ராசிக்கு 7ல் உச்சமாகி நேராக பார்த்துட்டு இருக்கிறார். சூரியன் மேலே வரும் பொழுது இவருடைய ஒளி மூலமாக கொஞ்சம் சனி பகவானுடைய பாதிப்பு கொஞ்சம் குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது. நன்றி. இதெல்லாமே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்திப்படி சிறிது மாறுபடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசிக்குண்டான பிப்ரவரி மாத பலன்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 3-4 மாத காலங்கள் மட்டுமே இருக்குது. கேது பகவான் உங்களுடைய ராசி கட்டத்திலிருந்து மேலே போகிறதுக்கு இவர் இங்கே இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். தடை தாமதங்கள் உண்டு. ஆனால் இருப்பினும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு வரார். அப்போது 5ஆம் வீட்டில் புதன் இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி வகையில் பார்த்துட்டிங்கன்னா குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கிறது, பண வரவு, உங்களுக்கு பெயர் புகழ் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்பார் 11ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் தேதிக்கு மேலே பாருங்க 6ஆம் வீட்டுக்கு போய் மறைகிறார். அப்போ ராசி அதிபதி புதன் மறையும் பொழுது 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் சார்ந்ததோ நோய் சார்ந்த விஷயங்களோ ஏதாவது ஒரு அமைப்புகளை இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ஸை சொன்னாலும் கூட ப்ளஸ்ஸாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ராசி அதிபதி 6ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது அதுவும் அங்கே சனியோட சேர்க்கை பெறும் பொழுதும் யாராவது கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு இடம் மாற்றம் பண்ணலான் இருக்கீங்க, ஒரு ஊர் விட்டு ஊர் போகலான் இருக்கீங்க, அதாவது பூர்வீக சொத்தை விட்டு வெளியே போய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த 11ஆம் தேதிக்கு மேலே இதெல்லாமே நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனியும் சூரியனும் புதனும் சேர்க்கை ஆகிறாங்க 11ஆம் தேதிக்கு மேலே. பொதுவாக புதனும் சனியும் ஒரு ஜாதக கட்டத்தில் சேர்ந்தாலே வியாபாரத்தில் செழிப்பாக இருப்பாங்கன்னு அர்த்தம். படிப்பு இது உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலே அப்படி தான் இருக்கும். சனியும் புதனும் சேர்ந்துன்னா படிப்பு கொஞ்சம் மந்தம், படிப்பு கொஞ்சம் தடைகளை கொடுத்தாலும் கூட
படிப்புக்கு மீறின அறிவு உண்டு. நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கவில்லை என்றாலும் அதை விட நல்ல வேலை, நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த சனியும் புதனும் உண்டான சேர்க்கையாகும். அப்போது உங்களுடைய ராசி அதிபதியான புதன் இங்கே ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானோட சேர்க்கை பெறும் பொழுது இந்த சனி புதன் ஃபினான்ஷியல் லெவலில் பணப்புழக்கத்தில் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, யாராவது ஏதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே போகலான்ட்டு இருக்கீங்க, ப்ரொமோஷன் டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவரே 10ஆம் அதிபதியுமாகிறார். அப்போ தொழில் ரீதியாக ஏதாவது வெளியூரோ வெளிநாடோ ஏதாவது ஒரு பக்கம் வெளியே போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலைகளையும் கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு. ஏன்னா 10ஆம் அதிபதியான புதன் கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானோட சேரும் பொழுது இது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த மாதம் நடந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா 10 தான் கர்மகாரகன், கர்மாதிபதி ஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ சனி தான் கர்மகாரகன். அப்போது இயற்கையான கர்மகாரகனும் உங்கள் ஜாதகத்தில் கர்மகாரகனாக இருக்கக்கூடிய புதன் 11ஆம் தேதிக்கு மேலே சேரும்பொழுது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு இந்த மாதம் கர்மாவை கழிப்பதற்குண்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும்னு காட்டுது. அதே போல் 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா அரசு வேலை, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது, இதெல்லாம் 6ஆம் இடம் தான். அப்போ அது சனியோடு போகும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு நல்ல பிராப்தமோ அது சார்ந்த விஷயங்களோ அது சார்ந்த ஒரு நன்மைகளோ நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. யாராவது கவர்மெண்ட் வேலைக்கு ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கீங்க, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசலான்ட்டு இருக்கீங்க, ஒரு வேலையிலேருந்து ஒரு இடமாற்றம் பண்ணலான்ட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதி. இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் போய் ராகுவோட சேர்ந்து நிற்கிறார். இயற்கையாகவே பாருங்கள் 2 கூடையவர் 7ஆம் வீட்டுக்கு போனால் நீங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே 7ஆம் இடத்தை சொல்கிறதுனால கண்டிப்பாக 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி அவர் உங்கள் குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் தான். அவர் போய் 7ல் உச்சமாகிறார். அப்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அப்போ அவரே 9ஆம் அதிபதியும் ஆகி இங்கே நிற்கும் பொழுது அப்பாவுடைய சொத்துக்கள், மனைவி வழியில் கணவர் வழியில் வரக்கூடிய சொத்துக்களும் அதன் மூலமாக வரக்கூடிய பணவரவும் உங்களுக்கு இந்த மாதம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது காட்டுது. இந்த சுக்கிரன் தை அமாவாசையிலிருந்து உங்களுக்கு உச்சமாகிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அப்போ இருந்து 1 மாத காலங்கள் உச்சத்தில் இருப்பார். அதனால நீங்கள் இது சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஏகதேசமாக கேது உங்களுக்கு அங்கே தடைகளை கொடுத்தாலும் கூட ஓரளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறத உண்மை. அடுத்தது பாருங்க, இங்கே ராகுவோட சேர்றார் சுக்கிரன். இயற்கையாக இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது எந்த ஒரு கிரகமாக சேர்க்கை பெற்றாலும் ஒரு கிரகம் யோகத்தை கொடுக்கும், ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவயோகத்தையும் பாதகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போது இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது யோகமாக பெரிய பணம், பெண்கள் மூலமாக பண வரவு, ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு நின்றுட்டுருக்கிற பணம் கூட ஈஸியாக எப்படி இந்த பணம் வந்தது அப்படின்னே தெரியாத அளவுக்கு பண்ணி கொடுத்துரும். அதே போல் சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் யோகம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஈஸியாக வரக்கூடியது எல்லாமே இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை தான். அப்போது இது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கூட மைனஸாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா இது உங்கள் ஜாதகத்தில் இருக்காதுன்னு கூட நீங்கள் பாருங்கள். சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது உச்சகட்ட பெண் சாபத்தினுடைய ஒரு சேர்க்கை. அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பெண்கள் இந்த சேர்க்கை இருந்ததுன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வம்சத்தில் உங்கள் பங்காளி உறவுகளில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைகள் எல்லாமே சரியில்லாமல் இருக்கும். பெண்களாக இருந்தால் ஆண்கள்னால பிரச்சனைகளும், ஆண்களாக இருந்தால் பெண்கள்னால பிரச்சனையும், ஒரே ஆண் குழந்தைகளாகவே பிறப்பது அல்லது பெண் குழந்தைகளாகவே பிறப்பது, பிறக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருப்பது, திருமணம் சார்ந்த விஷயத்தில், அதே போல் சிறு வயதிலேயே கணவன் மனைவி விட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இது போல் பெண் தொந்தரவுகளே அதிகமாக பெண் சாபத்தினுடைய உச்சமான ஒரு கிரக சேர்க்கை தான் இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை. இது உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இந்த மாதம் இளம் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரோ தேவையில்லாத ஒரு அவமானமோ இந்த ராகு கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு பழி பாவத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படுத்தி கொடுத்துருவார் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தால். இதை எப்படி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன போல் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி இருந்ததுனாலும் இது பெண் சாபத்தினுடைய உச்சம்னு எடுத்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தாலும் சரி, அல்லது ராகு இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து 1ஆம் வீடு 5ஆம் வீடு 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தாலும் சரி, சுக்கிர திசை சுக்கிர புத்தி
அல்லது ராகு திசை ராகு புத்தி, சுக்கிர திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் சுக்கிர புத்தி, ராகு சுக்கிரனுடைய சாரம், சுக்கிரன் ராகுவுடைய சாரம், இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் எதிர்ப்பாளர்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ராகு உச்சகட்டமான பணவரவும் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது பாருங்கள், இதுவே உங்களுக்கு 9ஆம் அதிபதியோடு சேர்றதுனால அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வழியில் சில சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட அப்பா வழியிலிருந்து வரக்கூடிய சொத்துக்கள் நீங்கள் இப்போ மூவ் பண்ணும் பொழுது, ஏன்னா உச்சமாக இருக்கிறார் சுக்கிரன், அப்போ ராகுவோடு சேரும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அடுத்தது பாருங்கள் செவ்வாய். இந்த செவ்வாய் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு பாருங்கள் 10ஆம் வீட்டில் போய் வக்ரத்தில் இருக்கார் 24ஆம் தேதி வரைக்கும். 8ஆம் அதிபதி 10ல் போய் வக்ரமாகிறார், 3ஆம் அதிபதி 10ல் வக்ரமாகிறார். அப்போது உங்கள் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் முயற்சிகள் எல்லாமே கடுமையாக ஜெயித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களோட ஹார்ட் ஆஃப் நீங்கள் என்ன அளவுக்கு நீங்கள் முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு இரட்டிப்பு மடங்கு உங்களுக்கு வரவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் காட்டுது. ஏன்னா வக்ரம் அப்படின்னா எல்லாமே 2 வரக்கூடியது அப்படிங்கிறது அமைப்பு. அதே போல் வக்ரம்னா ரொம்ப ஸ்பீட் அப்படிங்கிற அமைப்பு. அப்போது செவ்வாய் வக்ரம் ஆகும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி வக்ரமானால் சகோதரர்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்தாலும் கூட உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாமே இரட்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு. அதே போல் அவர் 8ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இயற்கையாகவே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு. 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம், 8ங்கிறது அவமானம் அப்படிங்கிறதுனால எது வந்தாலும் உங்களுக்கு இரட்டிப்பாக இந்த மாதம் வரும் அப்படிங்கிறத காட்டுதுங்க. அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு குரு. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிப்ரவரி 4ஆம் தேதியோட வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதி சுப நிகழ்ச்சிகள், வீடு, மனை, சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள், தாய் மூலமாக இருக்கக்கூடிய தாய் உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய பந்தவாசங்கள் எல்லாமே 4ஆம் இடம் தான். இப்போ இந்த 4ஆம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வக்கரமாக இருந்ததுனால இத்தனை காலங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதங்களாக உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த குரு வக்ரம் நிவர்த்தி பெறும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வீடோ, மனைகளோ, சொத்துக்களோ, வண்டி வாகன யோகங்களோ ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா உங்கள் ராசியை குரு கேதுங்க இருந்தாலோ ராசியை குரு பார்க்கும் பொழுது குரு பார்க்க கோடி நன்மைகள், உங்களுக்கு அந்த கேதுனுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு இருக்கும் பொழுதும் வக்ர பார்வையாக பார்க்கும் பொழுது கொஞ்சம் அதுக்கு தடை தாமதத்தையும் கொடுத்துருப்பார். இப்போ அந்த வக்ர நிவர்த்தியும் பிப்ரவரி 4ஆம் தேதியோட முடிக்க போகிறார். அப்போ வீடு, மனை, சொத்து சுகங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்கள் கைக்கூடி வரும். அதே போல் கல்யாணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம், சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ஏதாவது ஒரு நடப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறத மாற்றம் இல்லை. ஏன்னா குரு வக்ரமாக இருக்கும்பொழுது பண இழப்புகள் இருந்திருக்கும். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சில சண்டை சச்சரவு பிரச்சனைகளும் இருந்திருக்கும். நகை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அடமானத்தில் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே குரு வக்ர காலத்தில் பண்ணி கொடுத்துருப்பார். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகி உங்களுக்கு இதிலிருந்து ஒரு நல்ல வாய்ப்புகளும் நல்ல வசதி வாய்ப்போடு நீங்கள் எதிர்பார்த்த திருமண வாழ்க்கையும் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த குரு பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அடுத்தது பாருங்கள் சனி பகவான். இந்த சனி யார்? உங்களுக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 6ல் போய் இருந்து எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்கார். அப்போது இந்த 6ஆம் வீட்டில் போய் நம்ம சனி இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. இருப்பினும் வயிறு உபாதைகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்குது. சூரியன். இந்த சூரியன் பாருங்க உங்களுக்கு 12ஆம் அதிபதி. இந்த 12ஆம் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார் 12ஆம் தேதி வரைக்கும். அப்போது சூரியன் 12ஆம் தேதி வரைக்கும் குழந்தைகளுக்கான விஷயங்கள், குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் கேட்பாங்க, குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம், வெளியூரில் இருக்குது, அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நாங்கள் மதுரையில் இருக்கிறோம், குலதெய்வம் சென்னையில் இருக்குது, இப்படி மாற்றி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இது போல் இருந்ததுன்னா இந்த மாதம் அங்கே போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்பை 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடம் அப்படிங்கிறது பயணங்கள், விரயங்கள், மருத்துவ செலவுகள், ஆன்மீகம், இறை வழிபாடு, தீர்த்த யாத்திரை இதெல்லாமே 12ஆம் இடத்தை சொல்கிறது. அப்போ அந்த 12ஆம் அதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தீர்த்த யாத்திரை செல்வது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள், பயணங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கூட அடுத்தது பாருங்கள், இந்த சூரியன் 12ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 6ங்கிறது வேலை ஸ்தானம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அங்கே முதல்ல சனி இருக்கார் இல்லையா? அப்போ புதனும் 11ஆம் தேதிக்கு மேலே வந்துடுவாரா? அப்போது சூரியனும் 6ஆம் வீட்டுக்கு வராரா? இப்போ இந்த 3 கிரக சேர்க்கையும்
கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனி சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இந்த சேர்க்கை கண்டிப்பாக சமுதாயத்தில் உங்களை ஒரு நல்ல பொறுப்புலையோ, அரசாங்கம், அரசியல் தொடர்பு, அரசு வேலை, ஏதாவது ஒரு வழியில் கவர்மெண்ட் பணம் வரும் அப்படிங்கிற அமைப்பும், கவர்மெண்ட் மூலமாக ஏதாவது ஒரு ஊதியம் பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சனி சூரியன் சேர்க்கை ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் அப்பாவும் பையனும் பார்த்துட்டிங்கன்னா எந்நேரம் சண்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்பானால பெரிய யூஸ் அவங்களுக்கு இருக்காது. பூர்வீக சார்ந்த சொத்துக்கள் பெருசாக பயன்படுத்த முடியாது. அந்த ஊரை விட்டு வெளியே வந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த சனி சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருந்தீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போது இதே சேர்க்கை இப்போ சேரப்போகுது. அடுத்தது பாருங்கள், இந்த சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது இந்த சேர்க்கை சேரும்போது இன்னும் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட பெண் ஜாதகமாக இருந்தால் அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பூர்வீக சொத்து அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படியே ஆணுக்கு நேர் ஆப்போசிட்டாக பெண்ணுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் என்றைக்குமே பிரிய மாட்டாங்க, விட்டு கொடுத்து பேசிக்க மாட்டாங்க. இதெல்லாமே பெண் ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் இருக்கும். ஆண் ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவுகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்தாலும் சமுதாயத்தில் பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு ஜாதகத்தை இந்த சனி சூரியன் ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்படிங்கிறது உண்மை. அப்போ உங்கள் ஜாதகத்தில் இது இருக்குது, இது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 1, 5, 9 இந்த சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருந்துன்னா கண்டிப்பாக இந்த மாதம் அரசாங்க வேலையோ, அரசியல் தொடர்புகளோ, அரசு வருமானங்களோ, ஏதாவது ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அல்லது இந்த இடத்துலேருந்து இன்னொரு வேலைக்காக நீங்கள் வெளியே போகலான் இருக்கீங்க, நிச்சயமாக இந்த மாதம் அதை செய்து கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. ஸோ இந்த கிரகச்சேர்க்கையில் நான் சொன்ன மாதிரி சனி புதன் சேர்க்கை, அதே போல் சனி சூரியன் சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கையெல்லாம் இருந்ததுன்னா விபரீத ராஜயோகங்கள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா முழுக்க கன்னிராசிக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக காட்டுது. தன வரவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வழியில் வரும் அப்படிங்கிறதா இந்த மாதத்துக்கு உண்டான பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்கள் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.